அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலை வணக்கம் சார். நேஷனல் பொறியியல் கல்லூரியினுடைய நிர்வாகம், இயக்குனர் அவர்கள், முதல்வர் அவர்கள், துறை தலைவர்கள் அனைவரோட எய்மே என்ன அப்படின்னா, நம்மளுடைய கல்லூரியினுடைய ஃபவுண்டரோட எய்ம் தான். இது நம்ம கிராமப்புற மாணவர்களுக்கு உயர்கல்வி கனவினை நினைவாக்குவது தான் நம்மளுடைய கல்லூரியினுடைய எய்ம். சரியா? அதன் ஒரு பகுதியாக, அதன் நீட்சியாக இப்போ இந்த கோவிட் லாக்டவுன் பீரியட்ல கல்வியை உங்கள் வீட்டுக்கே கொண்டு சேர்க்கும் வகையில் கற்க கசடர என்ற இந்த நிகழ்வை நம் கல்லூரி நிர்வாகத்தின் ஒத்துழைப்புடன் முதல்வர் அவர்கள், இயக்குனர் அவர்கள், துறை தலைவர்களுடைய வழிகாட்டுதலின்படி இப்படி ஒரு நிகழ்வை நம்ம ஏற்படுத்தி இருக்கிறோம். அதில் பயன்பெறக்கூடியவர்கள் யார் என்று பார்த்தால், நம் கல்லூரியின் அருகாமையில் இருக்கக்கூடிய அரசு பள்ளியில் பயிலக்கூடிய மாணவர்களுக்காக பிரத்யேகமாக இந்த நிகழ்வானது அரங்கேற இருக்கின்றது. இப்போ இது ஒரு மாதிரி வகுப்பு. சரிங்களா? இப்போ இது மாதிரிதான் மற்ற வகுப்புகள் வந்து நீ எப்படி பயன்படுத்துறது, எப்படி நீ வந்து பேசுறது, எப்படி கொஸ்டின் கேட்கறது சொல்றத புரிய வைக்க முடியுதா, எதை நீ வந்து பார்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக இது ஒரு ட்ரையல். சரியா? அதுக்காக நம்ம வந்து என்ன பண்ண போறோம், நீ எது படிச்சாலும் சரி, புரியுதா, என்ன படித்தாலுமே, குறைவாக படித்தாலும் சரி, அதிகமானதை படித்தாலும் சரி, படிக்க வேண்டியவற்றை குற்றமற்ற முறையில் வந்து தவறு இல்லாம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோமான்னு பார்த்து படிக்கணும். கற்க கசடற, புரியுதா? கசடற கற்க வேண்டும், எதுவாக இருந்தாலும். ஓகே, இப்போ எல்லாமே நம்ம நிறைய படிச்சிருக்கிறோம், புரியுதா? தனித்தனியா கேட்டோம் அப்படின்னா என்ன கேட்டாலும் பதில் சொல்லுவோம். ஒரு முன்னாடி பட்டது பின்னாடி இருக்கக்கூடியதை தொடர்பு படுத்தியுமா பார்க்க மாட்டேங்கிறோம். சோ அந்த இடத்துல அந்த கேப் தான் நம்மளுடைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். மற்றது எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. இதா உதாரணத்துக்கு உங்களுக்கு நன்றாக தெரிந்த, ஆல்ரெடி நீங்க 11th என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னா எல்லாமே படித்து வந்த ஒரு விஷயம். இப்பவும் நான் சொல்றேன், நான் கேட்கிற கேள்விக்கு ஒரு சில பதில்கள் உங்களால சொல்ல முடியாம இருந்தாலும் அதை படிச்சிருப்பீங்க. சரியா? நீங்கள் பதில் சொல்லக்கூடிய ஒன்றுக்கு என்ன கேள்வி என்பதையும் நீங்க தெரிஞ்சிருக்கும். ஆனா நம்ம கரெக்டா ஒரு கேள்விக்கு பதில் அப்படின்னு கேட்கிறப்போ உங்களால வந்து என்ன பண்ண முடியாது, காரிலேட் பண்ணி சொல்ல முடியல. அந்த இடத்துல ஒரு கேப் இருக்கும். இப்போ நீங்க அத படிப்படியா எப்படி அப்படிங்கிறத வந்து இப்போ ஒரு ஆவர்த்தன அட்டவணை, இது எல்லாருக்கும் நன்றாக பரிச்சயமான ஒன்று. அதுவும் 2ஆம் ஆண்டு மேல்நிலை 2ஆம் ஆண்டு பயிலக்கூடிய மாணவர்களுக்கு ஆவர்த்தன அட்டவணை, இதுல எழுத்துக்கள் தெரியாவிட்டாலும் பரவாயில்லை, புரியுதா? இப்ப இதுதான் வந்து ஃபார்மேட். ஆவர்த்தன அட்டவணைங்கிறது இப்படித்தான் இருக்க போகுது, அப்படித்தானே? சரி, இதுல என்ன தருமை மாணவ செல்வங்களே, இப்போ இதுல 5 பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டிருக்கிறீங்க. இதுல இந்த ஆவர்த்தன அட்டவணையில எத்தனை தொடர்கள் இருக்குது? தொடர்களின் எண்ணிக்கை 7. வெரி குட். எந்த பள்ளி அப்படிங்கிறது சொல்லலாம்ப்பா? வெரி குட், வெரி குட். எத்தனை தொடர்கள் இருக்கும் இதுல? 7 தொடர்கள் 7. தொடர்கள் 7. வெரி குட். தொகுதிகள் 18. ஓகேயா? சரி, இதுல மொத்தம் எத்தனை தனிமங்கள் நம்மளால வந்து என்ன பண்ண முடியும், இதுல அரேஞ்ச் பண்ண முடியும்? எத்தனை தனிமங்கள் நம்மளால அரேஞ்ச் பண்ண முடியும்? 118 தனிமங்கள் வரைக்கும். வெரி குட். 118 தனிமங்கள் வரைக்கும் நம்மளால என்ன பண்ண முடியும், இதுல வைக்க முடியும். சரியா? இப்ப 118 நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா வரிசையா வைக்கணுங்கிறதுக்காக இந்த ஆவர்த்தன அட்டவணையை வந்து உருவாக்கி இருக்கிறாங்க. இப்போ முதல் தொடர் அப்படின்னா அதுல எத்தனை தனிமங்கள் இருக்கு? முதல் தொடர்ல எத்தனை தனிமங்கள் இருக்கு? முதல் தொடரில் எத்தனை தனிமங்கள் இருக்குது? முதல் தொடர்ல எத்தனை தனிமங்கள் இருக்கும்? ஹைட்ரஜன்,
ஹீலியம். ரெண்டே 2 தனிமங்கள் மட்டும்தான் இருக்கும், அப்படித்தானே? இரண்டாம் தொடரில் 8 தனிமங்கள் இருக்கும். மூன்றாம் தொடர் அப்படின்னா 8 தனிமங்கள், புரியுதா? அடுத்து 18, 36, அதுக்கப்புறம் இன்கம்ப்ளீட். ஸோ அது மாதிரி இருக்கும். சரி, நம்ம வரிசையா வைக்கணும் அப்படின்னா, சரி, இதனுடைய விதி, ஆவர்த்தன அட்டவணை விதி அப்படிங்கிறது என்னன்னு யாராவது சொல்ல முடியுமா? எவ்வாறு இந்த தனிமங்கள் வரிசையாக அடுக்கப்பட்டு இருக்கின்றன? யாராவது ஒருத்தர். அதான் நவீன ஆவர்த்தன விதி. அதுதான் நவீன ஆவர்த்தன விதி. அது எதை பொறுத்தது? இயற்பியல். வெரி குட், வெரி குட். இதுல இருக்கக்கூடிய தனிமங்கள் அனைத்துமே அணு எண்களின் ஏறு வரிசையில் அமைக்கப்பட்டிருக்கிறது. சரியா? இது ஏன்னா இயற்பியல் மற்றும் வேதியியல் பண்புகள் எதை பொறுத்ததுன்னு சொல்லி இருக்கிறாங்க? அணு எண்களை பொறுத்தது. ஓகேயா? சரி, அப்படி இருக்கிறப்போ முதல் தொடரில் மட்டும் 2 தான் வச்சிருக்கிறாங்க. இரண்டாவது தொடரில் 8 வச்சிருக்காங்க. மூணாவது தொடரில் 8 இருக்குது. 4, 5ல 18 இருக்குது. 6ல 32 இருக்கும். 7 நிறைவுறாத தொகுதி. சரியா? 118 வரைக்கும் இருக்கலாம். அதுல 32 இருக்கலாம். ஆனா இப்படி வச்சிருக்காங்க, மேல வைக்கலாம்ல. முதல் தொடர், இரண்டாம் தொடர்ல 8 இருக்குது. இன்னும் அதிகமா வச்சிருக்கிறாங்களே, 8ஓட நிப்பாட்டிட்டாங்க அப்படின்னா, சரியா? இது நம்ம எல்லாரும் படிச்சிருக்கிறோம், எல்லாருக்கும் தெரியும். சரியா? 7 தொடர் இருக்குது, 18 தொகுதி இருக்குது, எல்லாம் தெரியும். இது எப்படி வச்சிருக்காங்கிறதும் தெரியும், புரியுதா? இந்த அமைப்பினுடைய, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஆவர்த்தன அட்டவணையினுடைய அமைப்பினுடைய மூளை அப்படிங்கிறது என்னது அப்படின்னா குவாண்டம் எண்கள். இதனுடைய மூளைங்கிறது என்னதுப்பா? சரியா? இதயம். இந்த ஆவர்த்தன அட்டவணையினுடைய இதயம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 3 விதிகள். ஆஃப்பா தத்துவம், பவுலியின் தவிர்க்கை தத்துவம், கூண்டு விதி. இத்தனை நம்ம படிச்சிருக்கோமா இல்லையா? தனித்தனியா கேட்டா அருமையாக அனைத்து மாணவர்களாலும் சொல்ல முடியும், அப்படித்தானே? இதுதான். அதையும் இதையும் நம்ம என்ன பண்ணல, காரிலேட் பண்ணி அந்த ஏன் முதல் தொடரில் 2 தனிமங்கள் இருக்குது அப்படின்னா, அந்த 2 தனிமங்களுக்கு மட்டும்தான் ஒரே ஒரு ஆற்றல் மட்டம் இருக்கும், புரியுதா? இதே மாதிரி அடுத்தடுத்து சொல்லலாம்ல. இரண்டாம் தொடரில் 8 தனிமங்கள் இருக்குது. 118 தனிமத்துல இரண்டாம் தொடர்ல வெறும் 8 தனிமம் தான் வச்சிருக்கோம். அப்படின்னா இரண்டாம் தொடர்ல செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா அதுல எத்தனை ஆற்றல் மட்டங்கள் இருக்கக்கூடியதாக இருக்கும்? முதல் தொடர் அப்படின்னா ஒரு ஆற்றல் மட்டம் தான் இருக்கும், 1s மட்டும் தான் இருக்குது. சரியா? இரண்டாவது தொடர் அப்படின்னா அதுல 2 ஆற்றல் மட்டங்கள் 1s 2s இருக்கும். அதே மாதிரி மூன்றாம் தொடரில் இருக்கக்கூடிய தனிமங்கள் அனைத்திலுமே எத்தனை ஆற்றல் மட்டங்கள் இருக்கும்? எலக்ட்ரான்கள். 3 ஆற்றல், அது ஆர்பிட் அப்படின்னு சொல்லுவீங்களாப்பா? ஆர்பிட், 3 ஆர்பிட்டுகள் இருக்கும் எலக்ட்ரான்கள். அதே மாதிரி 4, 5, 6, 7 இது மாதிரி தான் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், வைத்திருக்கிறோம். சரியா? இதனுடைய பின்னாடி பார்த்தாச்சு அப்படின்னா இதனுடைய பேசிக்ஸ் எல்லாமே ஆல்ரெடி நம்ம படிச்சதா தான் இருக்குது. சரி, ஏன் 3வது தனிமம் அதுல வைக்கல அப்படிங்கிறது இருக்குது, புரியுதா? சரி, அது போக இத 4 தொகுதி தனிமங்களா பிரிச்சிருக்காங்க. என்னென்ன தொகுதி தனிமங்களா பிரிச்சிருப்பாங்க? வெரி குட், வெரி குட். சோ எஸ் தொகுதி தனிமங்கள், பி தொகுதி தனிமங்கள், எஃப் தொகுதி தனிமங்கள். எஸ் பி டி எஃப் தொகுதி தனிமங்கள். சரி, எஸ் தொகுதி தனிமங்களுக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கி இருக்கிறாங்க? எஸ் தொகுதி தனிமங்களுக்கு ஏன் 2ஓட நிப்பாட்டிட்டாங்க? பி தொகுதி தனிமங்களுக்கு எத்தனை ஒதுக்கி இருக்கிறாங்க? பி தொகுதி தனிமங்கள், பி தொகுதி 6 இருக்கும். சரியா? டி தொகுதி தனிமங்கள் 10 தொகுதிகள் சரி, எஃப் கீழே இருக்கும்,
14. லாந்தினத்தை சேர்த்தோம்னா 15, இங்க ஆக்டினியத்தை சேர்த்தோம்னா 15 ஆகும். மொத்தம் 14 இருக்கும். புரியுதா? சரி, இப்ப இதனுடைய ஆல்ரெடி நீங்க படித்த அப்படின்னா இப்போ இந்த பீரியட் எடுக்க இந்த அமைப்பு சொல்ல முடியுமா அப்படின்னா அதை எப்படி பார்க்கணும் அப்படிங்கறத மட்டும் இப்ப தெரிஞ்சா போதும். ஓகே ஓகே. சோ இப்போ இந்த ஆவர்த்தன அட்டவணையினுடைய இதயம் அப்படிங்கிறது என்ன சொல்லி இருக்கிறோம்? இல்ல, அது மூளை. குவாண்டம் எண்கள்ங்கிறது என்னது? இதயம்ங்கிறது 3 விதிகள். மூளைங்கிறது என்ன சொல்லி இருக்கிறோம்? குவாண்டம் எண்கள். குவாண்டம் எண்கள் அப்படின்னா குவாண்டம் எண்கள் அப்படின்னா என்னன்னு தெரியுமா? குவாண்டம் எண்கள்னா என்ன? அதாவது எலக்ட்ரான்கள் ஒரு அணுவில் ஒரு குறிப்பிட்ட ஆற்றல் மட்டத்தில் இருக்கின்றது. சரியா? அப்போ அந்த நம்ம அங்க அணுவில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்களுக்கு கொடுக்கக்கூடிய ஐடென்டிபிகேஷன் நம்பர். சரியா? ஒரு நீ எக்ஸாம் எழுத போறேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து ஒரு யூனிக் நம்பர் கொடுக்குறாங்களா, ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், பதிவு எண். இப்ப நீ 10 லட்சம் பேர் நீ எழுதினாலுமே ஒருத்தரோட நம்பர் இன்னொருத்தருக்கு இருக்குமா? தேர்வு எழுதுறப்போ கண்டிப்பாக இருக்காது. இருந்தா என்ன பிரச்சனை ஆகும்? இருந்தா என்ன ஆகும்? யாருடைய கண்டுபிடிக்க முடியாது. இதேதான் இங்க. இப்போ நம்ம ஒரு அணுவில் எத்தனை எலக்ட்ரான்கள் இருந்தாலும் சரி, அதனுடைய எலக்ட்ரான் ஐடென்டிஃபை பண்றதுக்காக நம்ம வந்து கொடுக்கக்கூடிய நம்பர் தான் இந்த 4 குவாண்டம் எண்கள். சரி, என்னென்ன குவாண்டம் எண்கள் இருக்குது அப்படிங்கிறது தெரியுமா? 4 முதன்மை குவாண்டம் எண், முதன்மை குவாண்டம் எண், முதன்மை குவாண்டம் தற்சுழற்சி குவாண்டம் எண். சரி, இப்போ நல்லா முதன்மை குவாண்டம் எண். சரியா? முதன்மை குவாண்டம் எண். முதன்மை குவாண்டம் எண் அதனுடைய சிம்பிள் எந்த எழுத்தை வைத்து அதை வந்து நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்றோம்? முதன்மை குவாண்டம் எண். வெரி குட், வெரி குட். சோ முதன்மை குவாண்டம் எண் அப்படின்னா ஸ்மால் லெட்டர் எண். இரண்டாவதாக என்ன சொன்னீங்க? கோண உந்த குவாண்டம் எண். கோண உந்த குவாண்டம் எண் அதனுடைய சிம்பிள் என்ன அப்படின்னா எல். அதே மாதிரி இன்னொன்னு என்ன சொல்லிருக்கீங்க? காந்த குவாண்டம் எண். காந்த குவாண்டம் எண் எம். இன்னொன்னு தற்சுழற்சி குவாண்டம் எண். தற்சுழற்சி குவாண்டம் எண் அப்படின்னா எஸ். ஆல்ரெடி நம்ம கொடுத்திருப்போம். முதன்மை குவாண்டம் நம்பர் ஆரம்பிக்கிறது எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னா 1, 2, 3, 4 அப்படின்னு போயிட்டு இருக்கும். புரியுதா? இப்போ அதே மாதிரி கோண உந்த குவாண்டம் எண் அப்படின்னா சரி, முதன்மை குவாண்டம் எண்ங்கிறது எதை பத்தின தகவலை கொடுக்கக்கூடியது? முதன்மை குவாண்டம் எண் அப்படின்னா ஒரு அணு இருக்குது. சரியா? இதுதான் அணு. அணுவினுடைய உட்கரு. இது முதல் ஆற்றல் மட்டம், இது 2ஆம் ஆற்றல் மட்டம், இது 3ஆம் ஆற்றல் மட்டம், இது 4ஆம் ஆற்றல் மட்டம். பார்க்க முடியுதா? போர்டு பார்க்க முடியுதா? போர்டு தெரியுதா? கிளியரா இல்ல சார். நான் சொல்றதை மட்டும் கவனிச்சுக்கோங்க. புரியுதா? அப்ப இதை நான் உங்க பிபிடி பாக்குறப்ப உங்களுக்கு தெளிவா தெரியும். இது மாதிரி வந்து என்ன பண்றோம்னா ஒவ்வொரு ஆற்றல் மட்டத்திலையுமே நீ அதை ஜூம் பண்ணிக்கலாம். உன்னுடைய ஸ்கிரீனை எப்பவுமே மொபைல் எப்படி வைக்கணும் அப்படின்னா நீ இப்படி பார்க்கணும், இப்படி வைக்கணும். எப்படி வைக்கக்கூடாது? இப்படி வைக்கக்கூடாது. இப்படி வைத்த அப்படின்னா முழுசா தெரியும். அதை நீ வந்து என்ன பண்ணிக்கலாம்? ஜூம் பண்ணவும் செய்யலாம். என்னவும் பண்ணலாம், ஜூம் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெருசாக்கி பார்க்கலாம். சரி, ஓகே. இப்போ முதன்மை குவாண்டம் நம்பர் அப்படிங்கிறது எதை பத்தின இன்ஃபர்மேஷனை சொல்லுது அப்படின்னா முதன்மை ஆற்றல் மட்டத்தை சொல்லுது. முதன்மை ஆற்றல் மட்டம். புரியுதா? எலக்ட்ரான்களினுடைய முதன்மை ஆற்றல் மட்டம் இல்ல முதன்மை கூடு இல்லைன்னா அதான் ஆர்பிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இத்தனை பேர் இருக்கு அதுக்கு. அதுதான் என்ன சொல்லியிருக்க? அதை எந்த எழுத்து வச்சு சொல்லுப்பா, சொல்லுப்பா. வீடியோ கிளாரிட்டி இல்ல சார். 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 வீடியோ கிளாரிட்டி இல்ல
அது வந்து நெட்வொர்க் இஷ்யூவா இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் இது என்ன சொல்றேனோ அதை உனக்கு பிபிடியாவும் காமிக்கிறேன். இப்போ நீ வந்து கேட்கறத கவனிச்சுட்டே இருந்தா போதும்பா, புரியுதா? நான் என்ன பேச பேச வந்து நீ கவனிச்சுட்டே இருங்க, அதுலயே உங்களுக்கு எல்லாமே புரியும். இப்போ நீ எழுத்து தெரியலனாலும் அதை கவலைப்பட தேவையில்லை. இப்போ முதன்மை குவாண்டம் எண் அப்படின்னா எண்ணுங்கிற எழுத்தை வச்சு குறிக்கிறோம். அது அதனுடைய மதிப்புகள் அப்படின்னா 1 2 3 ஏன் கொடுத்துருக்கோம் அப்படின்னா, இப்போ உட்கருவை சுற்றி முதல் ஆற்றல் மட்டத்தில் எலக்ட்ரான் இருக்குது அப்படின்னா அது வந்து கே செல். சரியா? இரண்டாம் ஆற்றல் மட்டத்தில் எலக்ட்ரான் இருக்குது அப்படின்னா அது எல் செல். மூன்றாம் ஆற்றல் மட்டம்னா எம். இது மாதிரிதான். இப்போ அப்படின்னா 4n. வெரி குட். முதன்மை குவாண்டம் எண் அப்படிங்கிறது எதை பத்தின இன்ஃபர்மேஷன் கொடுக்குதுங்கிறது தெரியலப்பா. இட் கிவ்ஸ், அதாவது இது எதை பத்தின இன்ஃபர்மேஷன் கொடுக்குது அப்படின்னா எந்த ஆற்றல் மட்டத்தில் எலக்ட்ரான்கள் இருக்குது, முதன்மை ஆற்றல் மட்டத்தை பத்தின இன்ஃபர்மேஷனை இது கொடுக்குது. புரியுதா? சரி, இரண்டாவது குவாண்டம் எண், கோண உந்த குவாண்டம் எண், அதனுடைய மதிப்பு எதுல ஆரம்பிக்கும் தெரியுமா? 0ல ஆரம்பிக்கும். 0 to n-1. வெரி குட். 0 1 2 3 எது வரைக்கும் இருக்கும்? n-1 வரைக்கும். சரிப்பா? இப்ப L = 0 அப்படின்னா அது என்ன ஆர்பிட்டால்? s orbital. 1 அப்படின்னா p orbital. 2 d orbital. 3 f orbital. f orbital. ஓகே. சோ இப்போ எலக்ட்ரான்கள் உட்கருவை சுற்றி ஒரு குறிப்பிட்ட வட்டப்பாதையில் சுற்றி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது நம்மளுக்கு எல்லாருமே தெரியும். எத்தனாவது வட்டப்பாதையில் சுற்றி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத முதன்மை குவாண்டம் எண் நம்மளுக்கு சொல்லுது. அதே மாதிரி கோண உந்த குவாண்டம் எண்ங்கிறது என்ன அப்படின்னா எலக்ட்ரான்கள் இருக்கக்கூடிய இடம், அதை தான் நம்ம வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா ஆர்பிட்டால் அப்படின்னு சொல்றோம், இல்லைன்னா துணைக்கூடுகள். இது முதன்மை கூடு. முதன்மை குவாண்டம் எண்ணுங்கிறது முதன்மை ஆற்றல் மட்டம் இல்ல முதன்மை கூட பத்தின இன்ஃபர்மேஷனை சொல்லுது. கோணவந்த குவாண்டம் எண்ங்கிறது துணைக்கூடுகள். ஒவ்வொரு முதன்மை கூடிலும் எத்தனை துணைக்கூடுகள் இருக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை எதை சொல்லுது? கோணவந்த குவாண்டம் எண் சொல்லுது. இப்ப துணைக்கூடுகள் எத்தனை வகை, அதை தான் நம்ம ஆர்பிட்டால். முதன்மை கூடுங்கிறது ஆர்பிட். முதன்மை கூட என்ன வச்சிருக்கோம்? ஆர்பிட். துணை கூட என்னன்னு சொல்றோம்? ஆர்பிட்டால். சரியா? ஓகே. இப்போ 4 விதமான ஆர்பிட்டால்களில் தான் நம்மளுக்கு எலக்ட்ரான்கள் இருக்குது. மற்ற ஆர்பிட்டால்கள்லாம் கற்பனையான ஒன்று. எஸ் பி டி எஃப் தான். ஸோ அதுக்கடுத்து இப்போ நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம்னா ஒவ்வொரு முதன்மை கூடிலும் எத்தனை துணைக்கூடுகள் இருக்குது அப்படின்னு சொல்றதுதான் கோணவந்த குவாண்டம் எண். இப்ப நான் கண்டிப்பா எந்த முதன்மை குவாண்டம் எண் அப்படிங்கறத சொல்லணும். அதனாலதான் அதனுடைய ரெஸ்ட்ரிக்ஷன் எதுல முடியும் அப்படின்னா முதன்மை குவாண்டம் எண்ணை வச்சுதான் முடியும். n-1ல தான் முடியும். புரியுதா? எண் தெரிஞ்சாதான் எல் சொல்ல முடியும். புரியுதா? சரி, அதே மாதிரி காந்த குவாண்டம் எண் அது என்ன அப்படின்னா இப்போ ஒரு முதன்மை குவாண்டம் எண்ல இருக்கக்கூடிய துணைக்கூடுகளின் எண்ணிக்கையை கோணவந்த குவாண்டம் எண் சொல்றது. துணைக்கூடுகள் வகைகள். சரியா? அதுக்கப்புறம் காந்த குவாண்டம் எண்ங்கிறது அதனுடைய ஓரியன்டேஷன், அதனுடைய எத்தனை ஆர்பிட்டால்கள் இருக்குது, ஆர்பிட்டால்கள் சொல்லக்கூடியதான் வந்து என்னது அப்படின்னா காந்த குவாண்டம் எண். இப்ப காந்த குவாண்டம் எண்ணுடைய மதிப்பு எப்படி பார்க்கும்? 0 +or -2 எது வரைக்கும் சொல்லலாம்? +or எது வரைக்கும் சொல்ல முடியும்? +or -L வரைக்கும் சொல்றோம். சரியா? இப்போ வந்து என்னது அப்படின்னா இப்போ ஒரு தெரு, சரியா, எந்த தெருன்னு சொன்னாதான் ஒரு வீடு சொல்ல முடியும். அந்த தெருவுல அந்த வீடு. சரி, எந்த வீடுன்னு சொன்னாதான் அதுல இருக்கக்கூடிய அறைகளினுடைய எண்ணிக்கையை சொல்ல முடியும். எந்த அறைன்னு சொன்னாதான் அது எத்தனை பேர் இருக்காங்கிறத சொல்ல முடியும். இதே மாதிரிதான் இங்க. சரி, அப்ப முதன்மை குவாண்டம் எண்ணுங்கிறது என்ன அப்படின்னா முதன்மை கூடு. ஒவ்வொரு முதன்மை கூட்டிலும் எத்தனை துணைக்கூடுகள் இருக்குது அப்படிங்கறத சொல்லக்கூடியது கோணவந்த குவாண்டம் எண். சரியா? துணைக்கூடுகளினுடைய ஓரியன்டேஷன், சரியா, அதனுடைய எண்ணிக்கையை சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா காந்த குவாண்டம் எண். என்ன பண்ணிருக்கோம்? அதனுடைய மதிப்பு 0 +or -1 +or -2 எது வரைக்கும் சொல்ல முடியும்? +or -L. கடைசியா தற்சுழற்சி குவாண்டம் எண் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒவ்வொரு துணைக்கூட்டிலும் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை, அதனுடைய சுழற்சியை சொல்லக்கூடியது. சரியா? அதனுடைய மதிப்பு என்னப்பா இருக்கும்? தற்சுழற்சி குவாண்டம் எண் +12. வெரி குட். +or -12. புரியுதா?
இப்போ பிளஸ் ஆஃப் அப்படின்னா உட்கருவை கடிகார திசையில் சுத்துதுன்னு அர்த்தம். மைனஸ் ஆஃப்னா உட்கருவை கடிகார திசைக்கு எதிர் திசையில் சுத்துதுன்னு அர்த்தம். ஸோ இவ்வளவு நம்மளுக்கு நன்றாக தெரியும். புரியுதா? இதை தான் அங்க வந்து கார்லேட் பண்ண போறோம். முதல்ல இது இன்னும் ஒவ்வொன்றையும் நீ தனித்தனியா பிரிச்சு பார்த்த அப்படின்னா டேபிள் அமைப்பு உனக்கு தெளிவாக தெரியவும். சரி, ஓகே. n is equal to 1 அப்படின்னா அது எந்த கூடு? முதன்மை கூடு, கே செல் கே கூடு. அதுல எத்தனை துணை கூடுகள் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அப்படின்னா n is equal to 1 அப்படிங்கிறப்போ எல்லுடைய மதிப்பு என்னன்னு கண்டுபிடிக்கணும். எப்பவுமே எல்லுடைய மதிப்பு பூஜ்ஜியத்தில் ஆரம்பிக்கும், n-1ல முடியும். ஸோ ஆரம்பம் 0 போட்டாச்சு, முடிகிறது n-1. சரி, அப்போ முதல் கூடனா என்ன? 1 1 என்ன ஆயிடும்? 0. அப்படின்னா ஒரே ஒரு மதிப்பு தான் இருக்குது. எதுக்கு? எல் மதிப்பு. அது n is equal to 1னா எல் மதிப்பு என்ன மதிப்பு தான் வரும்? 0. ஒரே ஒரு மதிப்பு தான் வரும். இப்போ L0னா அது என்ன வகையான ஆர்பிட்டால்? L0னா எஸ்ஆ, பிஆ, டிஆ, எஃப்ஆ? எஸ். சரியா? ஓகே. இப்போ இததான் நம்ம வந்து என்ன சொல்றோம்? 1s. இப்ப nங்கிறது 1வது முதன்மை கூட்டுல ஒரே ஒரு துணைக்கூடு தான் இருக்குது. அது என்ன துணைக்கூடு? 1s துணைக்கூடு. சரியா? அப்ப அதான் வந்து நம்ம 1s ஆர்பிட்டால். துணைக்கூடுக்கு பேரு ஆர்பிட்டால், முதன்மை கூடுக்கு பேரு ஆர்பிட். சரியா? இப்போ முதன்மை கூட்டில் 1வது முதன்மை கூட்டில் ஒரே ஒரு துணைக்கூடு இருக்கிறது. சரியா? அந்த துணைக்கூட்டில் இருக்கக்கூடிய எண்ணிக்கையை பார்க்கறதுக்காக நம்மளுக்கு வந்து அடுத்த குவாண்டம் எண் என்னது? m மதிப்பு. இப்ப L0 அப்படின்னா m என்னமா வரும்? எதுல ஆரம்பிக்கணும்? 0 ஆரம்பிச்சு பிளஸ் ஆர் மைனஸ் எல். இப்ப 0 தான். அப்ப L0னா m எத்தனை தான் இருக்கும்? 0 தான் இருக்கும். m மதிப்பு m மதிப்பு, அதாவது காந்த குவாண்டம் எண்ணினுடைய மதிப்பு ஒரே ஒரு வேல்யூ இருந்ததுன்னா ஒரு ஆர்பிட்டால் அர்த்தம். 3 வேல்யூ இருந்ததுன்னா 3 ஆர்பிட்டால். 5 வேல்யூ இருந்ததுன்னா 5 ஆர்பிட்டால். இப்ப L is equal to 0னா m எத்தனை வேல்யூ தான் இருக்கும்? ஒரே ஒரு வேல்யூ. அது என்ன வேல்யூ? 0ன்னு இருக்கும். புரியுதா? சோ இததான் நம்ம வந்து என்ன பண்றோம்னா 1s அப்படின்னு போடுறோம். ஒரே ஒரு கட்டம் போடுறோம். சோ s ஆர்பிட்டாலை பொறுத்தளவு வந்து என்ன இருக்கும்? எத்தனை ஆர்பிட்டால்கள் இருக்கும்? ஒரே ஒரு s ஆர்பிட்டால் மட்டும் தான் இருக்கும் அப்படின்னு சொல்றோம். புரியுதா? அதே மாதிரி இப்போ n is equal to 2 அப்படின்னு சொல்லுங்களேன். n is equal to 2 அப்படின்னா l வேல்யூ எதுல ஆரம்பிக்கும்? l வேல்யூ எதுல ஆரம்பிக்கும்? எப்பவுமே 0 ஆரம்பிக்கும். எதுல முடியணும்? n-1ல முடியும். வெரி குட். இப்போ n வேல்யூ 2 அப்படினா எதுல முடியணும்? 2 - 1 1. இப்போ l is equal to 0 னா என்ன ஆர்பிட்டால்? s ஆர்பிட்டால். l is equal to 1 னா என்ன ஆர்பிட்டால்? p ஆர்பிட்டால். வெரி குட். சோ அப்பனா இரண்டாவது முதன்மை கூட்டில் 2 துணைக்கூடுகள் இருக்கின்றன. அவை எவை? 2s 2p. சரியா? இதுல வந்து என்ன இருந்துச்சு? 1s. அதே மாதிரி மூன்றாவது 4 வரைக்கும் மாத்திட்டோம்னா உனக்கு வந்து கிளியர் ஆயிரும். மற்றது எல்லாமே உனக்கு வந்து ஈஸியா போயிடும். இப்போ n is equal to 3 அப்படின்னா l வேல்யூ எத்தனைமா இருக்கும்? வேகமாக 0 1 2. 0 1 2. 0 என்றால் s ஆர்பிட்டால், 1 னா p ஆர்பிட்டால், 3 னா 3 3 2 னா d ஆர்பிட்டால். சோ அப்பனா மூன்றாவது முதன்மை கூட்டில் எத்தனை துணைக்கூடுகள் இருக்கின்றன? 3 துணைக்கூடுகள். எத்தனை வகையான ஆர்பிட்டால்? அப்படின்னா 3 வகையான ஆர்பிட்டால். என்னென்ன வகையான ஆர்பிட்டால்? 3s 3p 3d. அதே மாதிரி இப்ப n is equal to 4 அப்படின்னா l வேல்யூ சொல்லுங்கப்பா. 0 1 2 3. 0 1 2 3 அப்படின்னா 0 னா என்ன ஆர்பிட்டால்? 4s. Yes sir. Yes. 1 னா p, 2 னா d ஆர்பிட்டால். 3 f. நாலாவது முதன்மை கூட்டுல 4s 4p 4d 4f. சரியா? சரி, இப்ப n is equal to 5 ன்னு இருக்குது. n is equal to 5. l மதிப்பு சொல்லு பாப்போம். 2 × 2l + 1. இல்ல, வேல்யூ மதிப்பே சொல்லு.
0 1 2 3 எதுல ஆரம்பிச்சு 0 1 2 3 4 சொல்லணும்னா 4ல நம்மளுக்கு வந்து அந்த ஆர்பிட்டால் வந்து நம்ம கணக்குல எடுத்துக்கொள்ளணுமா? எத்தனை வகையான ஆர்பிட்டால் தான் நம்மளுக்கு வந்து இருக்குது? 118 எலக்ட்ரான்களை என்னது நிரப்புவதற்கு இந்த 4 வகையான ஆர்பிட்டால்களே போதுமானது. SPDF போதும். சரியா? ஜிங்கிறது தேவையில்லை. ஸோ அதனால நீ சொல்லக்கூடிய ஃபார்முலா இப்ப சொன்னேன், அது 4 ஆர்பிட்டாலோட அந்த ஃபார்முலா முடிஞ்சிடும். 5ல இருந்து கான்ஸ்டன்ட் எல்லாமே எத்தனை தான் இருக்கும்? 4 துணைக்கூடுகள் தான் இருக்கும். 5னா 5s 5p 5d 5f தான் இருக்கும். n is equal to 6னால எத்தனை தான் இருக்கும்? 6s 6p 6d 6f. புரியுதா? ஓகே, சரி ஓகே. இப்போ வந்து என்ன சொல்லியிருக்கிற, இப்போ ஒவ்வொரு முதன்மை கூடிலும் எத்தனை துணை கூடுன்னு சொல்லிட்டு, இப்போ 1வது முதன்மை கூடுனா 1 துணை கூடு, 2வது முதன்மை கூடுனா 2 துணை கூடுகள், 3வது முதன்மை கூடுனா 3 துணை கூடுகள், 4வது முதன்மை கூடு 4 துணை கூடுகள். புரியுதா? 5 6 7 அதுல எல்லாத்துலயுமே என்னதான் இருக்கும்? 4 துணை கூடுகள் தான் இருக்கும். சரியா? இதுதான் வந்து என்னது ஆர்பிட்டால்ஸ். புரியுதா? சரி ஓகே. அதுக்கப்புறம் அதனுடைய எண்ணிக்கையை பார்க்கணும். ஓரியன்டேஷன் சொல்றாங்கல்ல, அதுக்கு காந்த குவாண்டம் எண் பார்க்கணும். L is equal to 0 அப்படின்னா m0ன்னு சொல்லிட்டேன். இப்போ L is equal to 1 அப்படின்னா m மதிப்பு என்ன இருக்கும்? -L2 plus L 0வையும் சேர்த்து. அப்படின்னா L மதிப்பு 1 அப்படின்னா -1 0 plus 1. அப்படின்னா m மதிப்பு எத்தனை மதிப்புகள் இருக்குது? m மதிப்பு 3 மதிப்புகள் இருக்குதா? எத்தனை மதிப்புகள் இருக்குது? 3 மதிப்புகள் இருக்குது. புரியுதா? சோ அப்பனா L1 அப்படின்னா அது என்ன வகையான ஆர்பிட்டால்? p ஆர்பிட்டால். அப்பனா p ஆர்பிட்டால்ல எத்தனை ஓரியன்டேஷன் ஆர்பிட்டால்களின் எண்ணிக்கை எத்தனை இருக்க போகுது? 3 இருக்க போகுது. 1 2 3. அது என்ன சொல்லுவாங்க? px py pz. கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? p ஆர்பிட்டால்னா 3 ஆர்பிட்டால்கள் இருக்கும். புரியுதா? அது m மதிப்பு வச்சு சொல்றோம். அதே மாதிரி d ஆர்பிட்டால்னா L is equal to 2 அப்படின்னா m மதிப்பு என்னென்ன மதிப்புகள் இருக்கும்? m மதிப்பு L is equal to 2 னா -2 -2 -1 -1 +1 +2 2. அப்படின்னா எத்தனை மதிப்புகள் கிடைக்குது? m மதிப்பு எத்தனை மதிப்புகள் இருக்கு? 5. அப்படின்னா இது L2 னா d ஆர்பிட்டால். எத்தனை d ஆர்பிட்டால்கள் இருக்குது? 5 d ஆர்பிட்டால் இருக்குது. சரியா? அதனுடைய ஓரியன்டேஷன் வந்து 5 d ஆர்பிட்டால்களுடைய எண்ணிக்கை. அது என்னென்ன பேருன்னு படிச்சிருக்கியா? dxy dyz dxz dx² - y² dz². சூப்பர், வெரி குட். சரியா? சோ 5 d ஆர்பிட்டால் இருக்குது. அதே மாதிரி L is equal to 3 அப்படின்னா m மதிப்பு என்ன இருக்கும்? -3 -2 சொல்லுங்க. -2 -1 0 plus 1 2 3. அப்படின்னா மொத்த எண்ணிக்கை எத்தனை இருக்குது? 7 7. அப்படின்னா f ஆர்பிட்டால் அப்படின்னா அதனுடைய ஓரியன்டேஷன் சொல்லுவாங்க. சரியா? அது எத்தனை இருக்கும்? எத்தனை எண்ணிக்கை இருக்கு f ஆர்பிட்டால்ல? 1 2 3 4 5 6 7. சோ இது f ஆர்பிட்டால், இது d ஆர்பிட்டால், இது p ஆர்பிட்டால். புரியுதா? சோ இப்போ நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ முதன்மை கூடு அப்படின்னா தெரியல, இந்த போர்டு தெரியல. இப்போ இது உட்கருன்னு வச்சிருக்கிறோம். இப்போ முதல் ஆற்றல் மட்டத்துல முதல் ஆர்பிட்ல இருக்கக்கூடிய ஆர்பிட்டால்களின் எண்ணிக்கை என்னமா? முதன்மை ஒன் எஸ் மட்டும் இருக்கும். புரியுதா? சரி, இரண்டாவது ஆற்றல் மட்டத்துல எத்தனை துணைக்கூடுகள் இருக்குது? 2s 2p 2s 2p. 3னா 3s 3p 3d. 4னா 4s 4p 4d 4f. ஸோ இப்படிதான் வந்து நம்ம வந்து போடுறோம். ஸோ அதுக்கடுத்து 5 அப்படிங்கிறப்போ 4 தான் இருக்கும். 5s 5p 5d 5f. இப்படிதான் போயிட்டே இருக்கு. 4 நாளா இருக்க போகுது. சரி, இப்போ
இப்போ இதுல ஒவ்வொரு ஆர்பிட்டாலிலும் ஒவ்வொரு ஓரியன்டேஷன் சொல்றாங்கல்ல, ஒரு கட்டம் போட்டிருக்கோம்ல, அந்த கட்டத்தில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை அது சொல்லக்கூடிய தற்சுழற்சி குவாண்டம் எண். அதை வந்து என்ன சொல்றோம், தற்சுழற்சி குவாண்டம் எண். ஒரு ஆர்பிட்டால் அப்படின்னா அதுல 2 எலக்ட்ரான்கள் இருக்கலாம். ஒன்னு கடிகார திசையில் சுற்றும், மற்றொன்று கடிகார திசைக்கு எதிர் திசையில் சுற்றும். இப்போ எஸ் ஆர்பிட்டால் அப்படின்னா அதுல ஆர்பிட்டால் எண்ணிக்கை ஒரே ஒரு ஆர்பிட்டால் இருக்குது. அப்படின்னா எத்தனை எலக்ட்ரான்கள் இருக்கலாம் எஸ் ஆர்பிட்டால்ல? 2 எலக்ட்ரான்கள். ஒரு எஸ் ஆர்பிட்டால்ல எத்தனை எலக்ட்ரான்கள் இருக்கும்? முதல்ல ஆர்பிட்டால்களின் எண்ணிக்கை நல்லா வச்சுக்கோ. எஸ் ஆர்பிட்டால்ல எத்தனை எண்ணிக்கை இருக்குது? 2. எலக்ட்ரான்கள் 2, ஆர்பிட்டால்கள் வந்து என்னது எஸ் ஆர்பிட்டால்ல 1 தான் இருக்குது. புரியுதா? இந்த இருக்குல்ல எஸ் ஆர்பிட்டால்ல என்ன எல் மதிப்பு 0 அப்படின்னா எம் மதிப்பு 1 தான் இருக்குது. எம் 0 அப்படின்னா ஒரே ஒரு ஆர்பிட்டால். ஒரு ஆர்பிட்டால்ல எத்தனை எலக்ட்ரான் வைக்கலாம்? 2 எலக்ட்ரான்கள். 2 எலக்ட்ரான். எஸ் ஆர்பிட்டால் எம் மதிப்பு 3 மதிப்பு இருக்குது. இப்ப 3 ஆர்பிட்டால். இப்ப ஒவ்வொன்றிலும் 2 எலக்ட்ரான்கள் அப்படின்னா மொத்தம் பி ஆர்பிட்டால் எலக்ட்ரான்கள் எண்ணிக்கை 6. அப்படின்னா p6. சரி, டி ஆர்பிட்டால் L2 அப்படின்னா எம் மதிப்பு 5 இருக்கிறது. அப்படின்னா 5 ஆர்பிட்டால்கள். ஒவ்வொரு ஆர்பிட்டாலும் 2 எலக்ட்ரான்கள், மொத்தம் 10. 10. அப்படின்னா டினா 10. சரியா? டி 10. எஃப் L3 அப்படின்னா எம் மதிப்பு எவ்வளவு இருக்குது? 7 இருக்கும். L3 அப்படின்னா +3 to -3 including 0. இப்ப மொத்தத்துல என்ன இருக்கும்? 7 இருக்கும். இப்ப மொத்த எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை 14. சோ இதை வைத்து தான் அந்த பீரியாடிக் டேபிள்ல எஸ் தொகுதி அப்படின்னா எஸ்ல மேக்ஸிமம் எத்தனை எலக்ட்ரான்கள் இருக்கலாம்? எஸ்ல எத்தனை எலக்ட்ரான்கள் இருக்கலாம்னு சொல்லி இருக்கிறோம்? 2 எலக்ட்ரான். 2 எலக்ட்ரான்கள் தான் இருக்கலாம். அதனாலதான் இதுல 2 தொகுதிகள் ஒதுக்கி இருப்பாங்க. சரியா? பி ஆர்பிட்டால் அப்படின்னா அதுல எத்தனை எலக்ட்ரான்கள் இருக்கலாம்? அதிகப்படியாக 6 எலக்ட்ரான்கள். இப்ப பி தொகுதி அப்படின்னா அதுல 6 தொகுதிகள் இருக்கும். அதே மாதிரி டி அப்படின்னா அதுல எத்தனை எலக்ட்ரான்கள் இருக்கலாம்? டி 10. இங்க இடைநிலை தனிமங்கள் பார்த்தாச்சுன்னா இதுல 3ல இருந்து 12 வரைக்கும் மொத்தம் 10 தொகுதிகள் ஒதுக்கி இருப்பாங்க. அதே மாதிரி எஃப்னா எத்தனை எலக்ட்ரான்கள் இருக்கலாம்? 14 எலக்ட்ரான்கள். அப்ப லாந்தனத்துக்கு அடுத்து இருக்கக்கூடிய 14 தனிமங்களை இங்க வச்சிருக்காங்க. அதுக்கு பேரு லாந்தனைடு. இது ஆக்டினேட்டுக்கு அடுத்து இருக்கக்கூடிய 14 வந்து 5F தொகுதி ஆக்டினேட்ஸ் அப்படின்னு வச்சிருக்கோம். சரியா? சோ இப்போ இந்த பீரியாடிக் டேபிள்ல தொகுதிகள் எப்படி வந்தது அப்படின்னா மொத்தம் 18 தொகுதி. எஸ்ல 2, பில 6, டில 10, மொத்தம் 18. எஃப்க்கு இன்னும் ஒரு 14 உள்ள சேர்க்கணும். அப்படி சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இது மட்டும் கிடையாது, அதனுடைய பண்புகளையும் சார்ந்து இருக்குது. புரியுதா? ஒரு தொகுதியில வச்சிருந்தோம் அப்படின்னா அந்த தொகுதி தனிமங்களுடைய பண்புகள் ஏறத்தாழ எப்படி இருக்கும்? ஒத்து போகக்கூடியதாக இருக்கும். சோ அதன் அடிப்படையில் எஃப் தொகுதி தனிமங்கள், அதாவது லாந்தனத்துக்கு அடுத்து வரக்கூடிய 14 தனிமங்கள் லாந்தனத்துடைய பண்பை பெற்றிருப்பதனால் அதை லாந்தனம் இருக்கக்கூடிய இடத்திலேயே வச்சிடும். புரியுதா? அதாவது எந்த இடம் அப்படின்னா 6வது தொடர்ல 3வது தொகுதியில நம்ம லாந்தனைட்ஸை வச்சிடறோம். அதே மாதிரி 7வது தொடர்ல 3வது தொகுதியில ஆக்டினேட்ஸ் வச்சுக்கணும். ஆக்டினேட்டுக்கு அடுத்து இருக்கக்கூடிய 14 தனிமங்கள். சரியா? ஸோ இதுதான் பீரியாடிக் டேபிள். புரியுதா? சரி, ஓகே. அப்படின்னா எத்தனை தொகுதிகள் எத்தனை தொடர்கள் அப்படிங்கறது வந்து உனக்கு வந்து தெரிய வைக்கிறதுக்கு இந்த குவாண்டம் எண்களை வச்சுதான் நம்ம வந்து என்ன பண்றோம். சரி, ஓகே. இப்போ இதுல இன்னொன்னு, இப்போ முதன்மை ஆற்றல் மட்டத்துல 2 எலக்ட்ரான்கள் இருக்கலாம், 1s. ரெண்டாவது ஆற்றல் மட்டத்துல 2s2p, அப்படின்னா 2s2 2p6. 3னா 3s2 3p6 3d10, அப்படின்னா 2, இது 8, இது 18. 4வதுனா 4s 4p 4d 4f, அப்படின்னா 2 6 10 14. எல்லாத்தையும் கூட்டினா என்ன வருது? 32. ஸோ அதுக்கு அடுத்து இருக்கக்கூடியது எல்லாமே 30. இது மாதிரி இதுபடிதான் வரிசைகள் தொடரை பத்தி நம்மளால வந்து என்ன பண்ண முடியும், இன்னும் டீப்பா தெரிஞ்சுக்க முடியும். இதுதான் வந்து என்னது அப்படின்னா இதனுடைய மூளை. இப்படிதான் 4 குவாண்டம் எண்கள் இருக்குது. பீரியாடிக் டேபிள், ஆவர்த்தன அட்டவணை அப்படின்னா ஆவர்த்தன அட்டவணை இதெல்லாம் தனித்தனியா படிக்காம இப்ப இதுல இருந்துதான் நம்ம ஆவர்த்தன அட்டவணையை வந்து நம்ம டிசைன் பண்ண போறோம்.
பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற விவரம் வந்து நம்மளுக்கு தெரியணும். சோ நான் என்னென்ன குவாண்டம் எண்பா? முதன்மை குவாண்டம் எண், கோண உந்த குவாண்டம் எண், தற்சுழற்சி குவாண்டம், காந்த குவாண்டம் எண். காந்த குவாண்டம் எண். சோ முதன்மை குவாண்டம் எண் அப்படிங்கிறது ஆர்பிட், முதன்மை கூடுகளை பற்றிய செய்தியை சொல்லுது. கோணவந்த குவாண்டம் எண் அப்படிங்கிறது ஆர்பிட்டால்ஸ், ஒவ்வொரு முதன்மை கூடிலும் இருக்கக்கூடிய துணை கூடுகளினுடைய வகைகளை பற்றி சொல்லுது. சரியா? அடுத்து வந்து என்னது? காந்த குவாண்டம் எண் அப்படிங்கிறது அந்த துணைக்கூடுகளினுடைய ஓரியன்டேஷன், அதனுடைய அமைப்பு, எத்தனை துணைக்கூடுகள் இருக்குது அப்படிங்கிற செய்தியை சொல்லக்கூடியது காந்த குவாண்டம் எண். தற்சுழற்சி குவாண்டம் எண்கிறது ஒவ்வொரு துணைக்கூடிலும் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை. புரியுதா? அதை பத்தின சொல்றது அப்படிங்கிறத இப்போ நீ வந்து என்ன பண்ற, ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டு, இப்போ இதே மாதிரி இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா 3 விதிகள். புரியுதா? என்னென்ன விதி சொல்லி இருக்கிறோம்? இப்போ இது வந்து பிரெயின் தெரிஞ்சாச்சு. அடுத்து வந்து நம்மளுக்கு என்ன தேவை? ஹார்ட். என்ன பண்ண முடியும்? 3 விதி பேர் சொல்லலாமே. பௌகை தத்துவம், கூண்டு விதி. வெரி குட். ஆஃபா தத்துவம், ஆஃபா தத்துவம், பவுலியின் தவிர்க்கை தத்துவம், அப்படித்தானே? இன்னும் ஒண்ணு கூண்டு விதி. கூண்டு விதி. சரி, ஆஃபா தத்துவம் அப்படின்னா என்னப்பா? ஆஃபா தெரியுமா? அதாவது நம்ம எங்கெங்கெல்லாம் ஆர்பிட்டால்கள், ஒரு அணுவில ஆர்பிட், ஆர்பிட்டால், அதை பத்தின விவரங்கள் எல்லாமே நம்மளுக்கு வந்துருச்சு. அதுல எலக்ட்ரான்கள் நிரம்பணும் அப்படின்னா எதன் அடிப்படையில் நிரம்புது அப்படின்னு பார்த்தாச்சு அப்படின்னா ஆற்றல்களின் அடிப்படையில். புரியுதா? குறைந்த ஆற்றல் கொண்ட ஆர்பிட்டால்களில் எலக்ட்ரான்கள் முதலில் நிரப்பப்படுகின்றன. அதனை தொடர்ந்து எலக்ட்ரான்களின் ஆற்றல்களின் ஏறு வரிசையில் எலக்ட்ரான்கள் நிரப்பப்படுகின்றன. அப்படிங்கிறது தான் ஆஃபா தத்துவம். புரியுதா? சரி, அந்த ஆற்றல் கூட குறைய அப்படிங்கறத எவ்வாறு கண்டுபிடிப்பது? அதிகம் குறைவுங்கிறத எவ்வாறு கண்டுபிடிப்பது? அதுக்குதான் என்ன சொல்றோம்னா N+L விதி. ஞாபகம் இருக்கின்றதா? N+L விதி. புரியுதா? இப்போ ஞாபகம் வச்சுக்கோ, 1வது ஆர்பிட்டால் அப்படின்னா அதுல எத்தனை, 1வது ஆர்பிட்ல இருக்கக்கூடிய ஆர்பிட்டால்னா 1s. 2வது எழுதுறது கொஞ்சம் பெருசா எழுதுறேன், உங்களுக்கு தெரியல பாருங்க. முதன்மை ஆற்றல் மட்டும் கரெக்டா 15 நிமிடம். 1s 2s 2p. 3வது ஆற்றல் மட்டும்னா 3s 3p 3d. 4வது ஆற்றல் மட்டும்னா 4s 4p 4d 4f. 5னா 5s 5p 5d 5f. 6னா 6s 6p 6d 6f. 7னா 7s 7p. போதும். புரியுதா? சரி, இந்த மாதிரி எழுதியிருக்கோமே, இது எதுக்கு அப்படின்னா N+L விதி. இப்போ 1s அப்படின்னா 1ங்கிறது முதன்மை குவாண்டம் எண், Sங்கிறது கோணவந்த குவாண்டம் எண். புரியுதா? அப்படின்னா N வேல்யூ L வேல்யூ, எந்த ஆர்பிட்டால் சொன்னாலுமே அதுக்கு N வேல்யூ சொல்ல முடியும், L வேல்யூ சொல்ல முடியும். இப்போ 1s அப்படின்னா N வேல்யூ 1, L வேல்யூ 0. இப்போ 1 + 0 எவ்வளவுப்பா? 1. சரியா? சரி, 2s 2 + 0 2. அப்படின்னா முதல் 1sக்கு அப்புறம் 2s, எந்த பிரச்சனையும் கிடையாது. 2p, N+L வேல்யூ என்ன வருது? 3. அதாவது 2 + p னா 1. சரியா? 2 + 1 3. சரி, 3s 3 + 0. இப்போ வந்து என்ன பிரச்சனை ஆயிடுது? இப்போ எலக்ட்ரான்கள் ஆர்பிட்டால்களில் அதனுடைய ஆற்றலின் ஏறு வரிசையில் நிரம்புகின்றது. ஆற்றலின் ஏறு வரிசையை நிர்ணயிப்பதற்கு தான் N+L விதி இருக்குது. N+L மதிப்பு குறைவாக இருக்கக்கூடிய ஆர்பிட்டால்களுக்கு குறைந்த ஆற்றல், அதிகமாக இருக்கக்கூடிய ஆர்பிட்டால்களுக்கு அதிக ஆற்றல். சரி, N+L மதிப்பு ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ஆர்பிட்டால்களுக்கு இப்போ எந்த இருக்குது? இப்போ 2p 3s, 2 ஆர்பிட்டாலுக்குமே 3 தான். எதுப்பா?
அப்படி இருக்கிறப்போ எந்த ஆர்பிட்டால்களுக்கு குறைந்த எண் மதிப்பு இருக்கின்றதோ அதை வச்சுதான் ஃபில் பண்றோம். இப்ப 2p 3s இதுல எது நம்பர் கம்மி எண் மதிப்பு? 2p 2 3 2p. சோ 2p இதுல எலக்ட்ரான்கள் ஃபில் ஆனதுக்கு அப்புறம் தான் 3s க்கு போகும். புரியுதா? அதே மாதிரி 3p அப்படின்னா 3 + 1 4 4 + 0 4. சோ அப்படிங்கிறப்ப இரண்டுமே 4. முதல் லோயஸ்ட் என்ன சொல்லுவாங்க எண் மதிப்பு, குறைந்த எண் மதிப்பு கொண்ட ஆர்பிட்டால்களில் எலக்ட்ரான்கள் நிரம்பிய பின்புதான் அதிக எண் மதிப்பு கொண்ட ஆர்பிட்டால்களில் நிரம்பும். எப்போ n + l மதிப்பு ஒன்றாக இருக்கும் பொழுது. சோ இதுதான் வந்து ஆஃபா தத்துவம். புரியுது? ஆஃபா தத்துவத்தின்படி என்ன பண்றோம், அப்புறம் 2p + 4d 5p 6s 4f 5d 6p 7s 5f 6d 7p. இதுதான். சோ இது மாதிரி என்ன பண்ணிடுறோம், ஆற்றலின் ஏறு வரிசையில நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம், எலக்ட்ரான்களை வந்து நிரப்புறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். புரியுதா? இப்போ இது வந்து ஆஃபா தத்துவம். பவுலியின் தவிர்க்கை தத்துவம்னா என்ன? ஒரு 4 குவாண்டம் எண்ணும் இயற் மற்றும் வேதி பண்பையில் உள்ளன. இல்ல 4 குவாண்டம் எண்களும் ஒரே மாதிரியாக இருக்காது. இப்போ 1s அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கட்டத்துல 1s இருக்குது. 1 ஆரோ மார்க்க மேல போடுறோம், இன்னொரு ஆரோ மார்க்க கீழே போடுறோம். அப்படின்னா மேல் நோக்கி இருக்கக்கூடிய ஆரோ மார்க் அப்படிங்கிறது எதுன்னா கடிகார திசையில் சுத்துது. இப்போ 1s அப்படின்னா இந்த அந்த எலக்ட்ரான்களுடைய எண் மதிப்பு வந்து 1, l 0, m வந்து 0, s வந்து +12. இதா இதே இது கீழ் நோக்கி அம்புக்குறி போட்ட எலக்ட்ரான்கள் வந்து கடிகார திசைக்கு எதிர் திசையில் சுத்துது. அப்படின்னா n1 l0 m0 s மட்டும் -12. புரியுதா? சோ எந்த 2 எலக்ட்ரான்களுக்கும் கண்டிப்பாக 4 குவாண்டம் எண்களும் ஒரே மாதிரியாக இருக்காது. ஏதாவது ஒரு குவாண்டம் எண்ணாவது மாறி இருக்கும். சரியா? இது வந்து யூனிக் நம்பர் ஃபார் எ பர்டிகுலர் எலக்ட்ரான். ஒரு குறிப்பிட்ட எலக்ட்ரான்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ். புரியுதா? ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். புரியுதா? ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா தான் இருக்கும். சோ இதுதான் பவுலியின் தவிர்க்கை தத்துவம். சரி, கூண்டு விதி அப்படின்னு என்னப்பா? கூண்டு விதி சம ஆற்றல்கள் கொண்ட ஆர்பிட்டால்களில் எலக்ட்ரான்கள் ஒற்றை எலக்ட்ரான் நிரம்பிய பின்புதான் இணை சேர்தல் நடைபெறும். உதாரணத்துக்கு 2p இருக்குது. 2p அப்படின்னா அதுல வந்து என்ன இருக்குது, 3 ஆர்பிட்டால்கள் இருக்கும். அப்படித்தானே? போரான் எடுத்துட்ட அப்படின்னா போரான் அணு எண் 5 அப்படின்னா 1s2 2s2 2p1 அப்படின்னு எழுதிடுவேன். சரி, அடுத்து கார்பன் அப்படின்னா 1s2 2s2 2p2 அப்படின்னு எழுதிடுறேன். இப்போ எலக்ட்ரான்கள் அந்த p ஆர்பிட்டால்ல நிரம்பும் முதலில் ஒற்றை எலக்ட்ரான் முன்னோக்கி, ஒரே ஆர்பிட்டால 2 எலக்ட்ரான் இருக்குல்ல, 2வது எலக்ட்ரான் அங்க போகாது, ஒற்றை நடைபெறும். அப்படின்னா 3 எலக்ட்ரான் வரைக்கும் தனித்தனியா இருக்கக்கூடிய ஆர்பிட்டால்ல போகும். 4வது எலக்ட்ரான் தான் இணை சேரும், 5வது எலக்ட்ரான் இணை சேரும், 6வது இணை சேரும். புரியுதா? இதுதான் கூண்டு விதி. கூண்டு விதி அப்படின்னா வந்து என்ன பண்றாங்க, சம ஆற்றல் கொண்ட ஆர்பிட்டால்களில் ஒற்றை எலக்ட்ரான்கள் நிரம்பிய பின்புதான் இணை சேர்தல் நடைபெறும். இப்ப இதுதான் வந்து என்னது அப்படின்னா 3 விதிகள். இப்ப இதனுடைய அடிப்படையில தான் இந்த பீரியாடிக் டேபிள்ல ஒரு வரிசையில எத்தனை தனிமங்கள் வச்சிருக்காங்க அப்படிங்கறத நீ கண்டுபிடிக்கிறீல்ல, அதனுடைய எலக்ட்ரான் அமைப்பு இதுதான். கடைசி 10 நிமிடம் மிகவும் முக்கியமான நிமிடங்கள் பார்த்துக்கோ. 1வது தொடர் அப்படின்னா இந்த இருக்குது, அதுல 1s மட்டும்தான் இருக்குது. இப்போ 1s அப்படின்னா அதுல எத்தனை எலக்ட்ரான்கள் இருக்கலாம்? 2 எலக்ட்ரான்கள். அப்படின்னா ஹைட்ரஜன் ஹீலியம். சரியா? 1s1 1s2. இப்போ இந்த 2 தனிமத்திற்கு மட்டும்தான் ஒரே ஒரு ஆற்றல் மட்டம் இருக்கும். அதை தான் முதல் தொடரில் வைத்திருக்கிறோம். அதே மாதிரி அடுத்து 2s இந்த இருக்குது, 1s அப்புறம் 2p 2 எலக்ட்ரான் ஃபில் ஆன 2p அப்படின்னா 2s எடுத்துக்கலாம். தொடர் அப்படின்னா sல வந்து என்ன பண்ணிருக்கோம், 2s2 2 வச்சிருக்கோம். இங்க பார்த்தாச்சுன்னா எங்க பாரு 3s 3p 3d ல எலக்ட்ரான் ஃபில் ஆகாது. ஏன் 3d ஃபில் ஆகணும்னா கண்டிப்பா எது ஃபில் ஆயிருக்கணும், 4s ஃபில் ஆயிருக்கணும். 4s வந்து ஃபில் ஆயிருக்கணும். இந்த 4s
சரியா? இப்போ இதனுடைய ஆற்றல் ஏறு வரிசையில் பாரு, என்ன சொல்ல பார்ப்போம். 1s 2s 1s2 அது அப்போ முழுசாவே சொல்றேன். 1s2 அடுத்து 2s2 2s2 2p6 3s2 2 3p6 p6 3p6 4s2 4p 3d10 3d10 very good 3d10 4s2 4p6 super very good அடுத்து 5s2 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 4d10 4d10 5p6 6 5p6 அடுத்து 6s2 6s2 4f 5p6 5d10 13d10 ஓகே. அடுத்து ஏழாவது தொடர் 7s2 5f14 6d10 7p6 புரியுதா? ஓகேம்மா. ஸோ அப்போ இந்த எலக்ட்ரான்கள் பார்த்தாச்சு அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கோ. 2s 2p ரெண்டு தான் இருக்கு. இப்போ 3s 3p அதான் இருக்குது. அப்புறம் 3d ஆர்பிட்டால் எங்க வருதுன்னு பாரு. 4s ஃபில் ஆனதுக்கு அப்புறம் இந்த 3d வந்து அதுக்கப்புறம் தான் 4p ஃபில் ஆகும். இப்போ 4sக்கும் 4pக்கு நடுவில் என்ன இருக்குது? 3d இருக்குது. அதே மாதிரி பாரு 5s 5pக்கு நடுவில் தான் என்ன வரும்? 4d. 6s 6pக்கு நடுவில் வந்து 4f 5d அதுக்கப்புறம் தான் 6p. அதே மாதிரி தான் 7sக்கு அப்புறம் 5f 6d அதுக்கப்புறம் தான் 7p வரும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த பீரியடிக் டேபிளை வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். சரியா? இப்போ ஒரு பிபிடி ப்ரெசன்டேஷனை பாரு. இந்த இதை பார்க்காம பிபிடி பாரு. ரெண்டு பார்க்க முடியுதா? கண்டுபிடிச்சிட்டீங்களா? கண்டுபிடிச்சு பார்த்துட்டீங்களா? இப்போ ஒரு பிபிடி உனக்கு தெரிய வரும். தெரியுதா தெரியலையா? என்ன சொல்லியிருக்கிறேன்? இது மாதிரி தெரிய வரும் உங்களுக்கு. பார்க்க முடியுதா? யாராவது ஒருத்தர் பதில் சொல்லுங்க. தெரியுது. ஓகே. இப்ப நீ அதுல பார்த்த அப்படின்னாலே உனக்கு வந்து என்ன இருக்குது? எஸ் என்ன கலர்ல இருக்குது? எஸ் தொகுதி தனிமத்துக்கு என்ன கலர் கொடுத்திருக்காங்க? ரெட் கலர். கிரீன் பி தொகுதி தனிமத்துக்கு என்ன கலர் கொடுத்திருக்காங்க? பி தொகுதி ப்ளூ கலர். என்ன கலர்? ப்ளூ கலர். ப்ளூ. டி தொகுதி கிரீன் கலர். பச்சை கலர். எஃப் தொகுதி கிரீன். ஆரஞ்சு கலர். இதா அப்படியே நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஒரு தொடர் அப்படின்னா ஒரு தொடரில் எஸ் பி இரண்டு ஆர்பிட்டாலுக்குமே முதன்மை குவாண்டம் எண்ணுங்கிறது ஒன்னோல இருக்கும். சரியா? 1s அப்படின்னா p ஒன்னாவதுல p கிடையாது. 2s 2p 3s 3p புரியுதா? சோ அது மாதிரி வந்து உனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா n மதிப்பு 1 போல இருக்கும். d ஆர்பிட்டால் அப்படின்னா என்ன இருக்கணும்? n - 1 இருக்கும். அப்ப நம்ம 4 ஃபர்ஸ்ட் d முதல்ல அதை சொல்லிடுவோம். இப்போ குவாண்டம் எண் நல்லா படிச்சுட்ட முதன்மை கூடு இருக்குல்ல, அதுல ஒரே ஒரு துணை கூடு தான் இருக்குது. எஸ் மட்டும் தான் இருக்குது. ஏன்பா பி ஆர்பிட்டால் இல்ல அதுல? ஏன் பி ஆர்பிட்டால் இல்ல அதுல? ஏன்னா n = 1னா l மதிப்பு 0 மட்டும் தான். என்ன கிடையாது? n - 1 போயிடும். புரியுதா? ஒரே ஒரு என்பது என்று சொல்லும் பொழுது வராது. அதனாலதான் முதன்மை கூடுல ஒரே ஒரு துணை கூடு தான் இருக்குது. சரி, அப்ப முதல் பி ஆர்பிட்டால் எத்தனாவது ஆற்றல் மட்டத்தில் ஆரம்பிக்கும்? விரைவாக முதல் பி ஆர்பிட்டால் 1s அதுல ஒண்ணுதான் இருக்குது. இரண்டாவது கூட்டுல தான் 2s 2p. இப்ப முதல் பி ஆர்பிட்டால எத்தனாவது ஆற்றல் மட்டத்தில் ஆரம்பிக்குது? இரண்டாவது ஆற்றல் மட்டத்தில் ஆரம்பிக்கும்.
அதே மாதிரி முதல் டி ஆர்பிட்டால்ங்கிறது என்ன டி ஆர்பிட்டால்? 3D 3D. வெரி குட். புரியுதா? சரி, ஏன் 2D இல்ல அப்படின்னா அதே காரணம் தான். புரியுதா இல்லையா? இப்ப n is equal to 2 அப்படின்னு சொல்றப்போ l மதிப்பு 0 1 முடிஞ்சிடும். n minus 1ல முடிஞ்சிடும். இப்போ 2ன்னு வந்தாதான் d இருக்கும், 2ன்னு வராது. சரியா? அதை தடுக்கிறது எது அப்படின்னா n மதிப்பு தடுக்கும். எத்தனை துணைக்கூடுகள் அப்படிங்கறதை நிர்ணயிக்கக்கூடிய மதிப்பு n மதிப்பு. புரியுதா? சோ அதனாலதான் n மதிப்பை பொறுத்துதான் நம்மளுடைய l மதிப்பு அமையுமே தவிர நம்மளா என்ன பண்ணிட முடியாது, சொல்ல முடியாது. அப்படின்னா முதல் p ஆர்பிட்டால்னா 2p ஆர்பிட்டால், முதல் d ஆர்பிட்டால்னா 3d, முதல் f ஆர்பிட்டால்னா 4f. புரியுதா? இப்ப எலக்ட்ரான்கள் நிரம்பும் பொழுது s ஆர்பிட்டால் ஒரே தொடர். இப்போ மொத்தம் எத்தனை தொடர்கள் இருக்கின்றன? 7 தொடர்கள். ஒன்னாவது தொடர் அப்படின்னா s மட்டும் தான் இருக்குது, 1s ப்ராப்ளம் இல்லை. இரண்டாவது தொடர்னா 2s 2p 2s 2p. புரியுதா? மூன்றாவது தொடர்ல 3s 3p, நமக்கு பிரச்சனை வராது. நான்காவது தொடர்னா 4s, அதுக்கப்புறம் t வந்துருது. அந்த நீ பாரு கிரீன்ல 1 2 3 போட்டுருக்காங்க பாரு. 4s d d என்ன d சொல்லணும்? n - 1d ன்னு சொல்லணும். என்ன d அது? 3d. அடுத்து p ஆர்பிட்டல் வர்றப்போ 4p. புரியுதா? அதே மாதிரி 5s னா 4d 5p. 6s அப்படின்னா 6s க்கு அப்புறம் எது ஃபில் ஆகும்? n - 2. முதல் f ஆர்பிட்டல் என்ன ஆர்பிட்டல்? 4f. 4f எப்போ ஃபில் ஆகும்? 6s ஃபில் ஆனாதான் ஃபில் ஆகும். புரியுதா? சோ 6s க்கு அப்புறம் 4f 5d 6p. புரியுதா? அதே மாதிரி 7s ஃபில் ஆனதுக்கு அப்புறம் 5f ஃபில் ஆகும். சரி, அதுக்கப்புறம் 6d, அதுக்கப்புறம் 7p. சோ இப்படிதான் என்ன இருக்கும் அப்படின்னா இருக்கும். அடுத்த ppt ஸ்க்ரோல் பண்ணு, இல்ல ஸ்க்ரோல் பண்ணிரு. நெக்ஸ்ட் இந்த பிபிடி பாருங்க, 4 பார்ட்டா புரிஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட் தான் குவாண்டம் நம்பர்ல நம்ம என்னென்னலாம் படிச்சோமோ அது எல்லாமே வரப்போகுது. செகண்ட் பார்ட் அப்படிங்கிறது எலக்ட்ரான் எப்படி ஃபில் ஆகுது அப்படிங்கிறத நம்ம இங்க பார்க்கலாம். தேர்ட் பார்ட்டுங்கிறது அந்த எலமெண்டோட பொசிஷன். ஃபோர்த் பார்ட்டுங்கிறது ஆட்டத்தில் எப்படி சேருது அப்படிங்கிறத பொறுத்து. இதை 4ஆ பிரிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் பீரியாடிக் டேபிளோட பிரைன் அப்படின்னு சொன்னோம்ல, குவாண்டம் நம்பர், அதுதான் இடது பக்கம் மேல இருக்கு. அதுக்கப்புறம் அந்த காட் அப்படிங்கிறது அந்த 3 எனர்ஜி எப்படி எலக்ட்ரான்கள் ஆற்றலின் ஏறு வரிசைகள் எப்படி ஃபில் ஆகுது அப்படிங்கறத இண்டிகேட் பண்றதுக்கு ஆல்பா தத்துவம், பவுலியின் தவிர்க்கை தத்துவம், கூண்டு விதி, இந்த 3 விதிகளின் படி எப்படி எலக்ட்ரான்கள் ஃபில் ஆகுதுங்கிறத பார்த்துட்டு அதுபடிதான் நம்ம என்ன பண்ண போறோம், இங்க பீரியாடிக் டேபிள்ல நம்ம வைக்க போறோம். அந்த எலமெண்டா வைக்க போறோம். சரியா? சரி, பாருங்க. n is equal to 1 அப்படின்னோம்னா l வேல்யூ என்ன வரும்? 0. ஸோ n 1 அப்படின்னா l என்னவா தான் இருக்கும்? 0வா தான் இருக்கும். சரியா? ஸ்டார்டிங் வித் 0, ஆரம்பம் 0ல ஆரம்பிக்கும், முடிகிறது n - 1ல முடியும். சரி, அப்படின்னா n 1னா l 0 மட்டும்தான் இருக்கும். m வேல்யூ என்னவா இருக்கும்? m 0னா l 0னா m 0. எப்பவுமே -l2 + l 0வையும் சேர்த்து. புரியுதா? இப்போ L1 L0ங்கிறப்போ ஒரு ஆர்பிட்டால், அது s ஆர்பிட்டால். சரி, அதனுடைய ஓரியன்டேஷன் அப்படின்னு பார்த்தாச்சு அப்படின்னா ஸ்பின் வேல்யூ பார்க்குறாங்க. பிளஸ் ஆஃப், இன்னொன்று மைனஸ் ஆஃப். சரி, அப்போ ஒரே ஒரு s ஆர்பிட்டால் தான், ஒரே ஒரு வேல்யூ m வேல்யூ. அதை இண்டிகேட் பண்றதுக்கு ஒரு s ஆர்பிட்டால். அதுல எலக்ட்ரான்கள் எத்தனை எலக்ட்ரான்கள் இருக்கலாம்? ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்கலாம். இப்போ 1s ஆர்பிட்டால்ல ஒரே ஒரு எலக்ட்ரான் இருந்தது அப்படின்னா அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? ஹைட்ரஜன். ஹைட்ரஜனோட பொசிஷன் எங்க வருது? பீரியாடிக் டேபிள்ல முதல்ல, மூணாவது பகுதியை பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல சேர்த்து. அதே மாதிரி
இரண்டாவது எலக்ட்ரான். இது அணுல முதல் ஆர்பிட்டல்ல இந்த மாதிரி எலக்ட்ரான் ஃபில் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து அந்த 1s ஆர்பிட்டல்ல L வேல்யூ பிளஸ் ஹாஃப்ல ஒரு எலக்ட்ரான் போச்சு. இப்போ L வேல்யூ மைனஸ் ஹாஃப். இதுதான் அந்த 1s ஆர்பிட்டல்ல 2 எலக்ட்ரான் இருக்கலாம். இதுதான் ஒரு எலக்ட்ரானுக்கு பிளஸ் ஹாஃப் போட்டோம், கிளாக் வைஸ் மேல் கூடிய ஆரம் இருக்குது. ரெண்டாவது எலக்ட்ரானா அதே s ஆர்பிட்டல்ல ஃபில் பண்ணலாம். ஏன்னா m வேல்யூ, அதாவது தற்சுழற்சி குவாண்டம் எண் அப்படிங்கிறது பிளஸ் ஆர் மைனஸ் ஆகும். ஒவ்வொரு ஆர்பிட்டாலிலும் 2 எலக்ட்ரான்கள் ஃபில் ஆகலாம். ஒரு எலக்ட்ரான் ஆல்ரெடி ஃபில் ஆச்சு. இப்போ இரண்டாவது எலக்ட்ரான் வருது அப்படின்னா 2 எலக்ட்ரான் இருக்கக்கூடிய அணு எதுன்னு பார்த்தாச்சு அப்படின்னா, தனிமம் எது அப்படின்னு பார்த்தாச்சு அப்படின்னா ஹீலியம். ஸோ ஹீலியத்தோட பொசிஷன் எங்க இருக்கு? அதே மாதிரி இப்போ n is equal to 2. முதல் கால் பகுதியை பாருங்க, n is equal to 2. ஸோ n2 அப்படிங்கிறப்போ L மதிப்பு என்னவா இருக்கும்? 0வா இருக்கலாம். L0 அப்படிங்கிறது L0 அப்படின்னா m என்னதான் இருக்கும்? 0வா தான் இருக்கும். சரியா? L மதிப்பு சொல்றப்போ 0ல ஆரம்பிச்சு n-1ல முடியும். L0ங்கிறப்போ m0 இதே மாதிரி தான் இருக்கு. S வந்து 1s. சரியா? அப்போ ஒரு s ஆர்பிட்டல்ல எலக்ட்ரான் அதை இங்க போடும். ரெண்டாவது ஆர்பிட்டால் s ஆர்பிட்டால்ங்கிறதுனால அதை 2s போட்டுருக்கோம். அதுல ஒரு எலக்ட்ரான் ஃபில் ஆகுது. அந்த ஃபில் ஆகக்கூடிய எலக்ட்ரான் இது. ஸோ மூணாவது எலக்ட்ரான் ஆக்சுவலா இப்போ மூணாவது தனிமம், மூணாவது எலக்ட்ரான் ஹைட்ரஜன், ஹீலியம், லித்தியம். ஸோ லித்தியத்தோட பொசிஷன் அது இரண்டாவது தொடர்ல முதல் அணுவா, முதல் தனிமமா இருக்கும். ஏன்னா நம்ம பீரியாடிக் டேபிள் என்ன சொல்லியிருக்கோம்? ஒரே ஒரு ஆற்றல் மட்டம் இருந்தது அப்படின்னா அது முதல் தொடர். 2 ஆற்றல் மட்டங்கள் இருந்தது அப்படின்னா இரண்டாவது தொடர். அப்ப 2sல 2 எலக்ட்ரான் இருக்கலாமா? இப்போ ரெண்டாவது எலக்ட்ரான் வந்துருச்சு. ரெண்டாவது எலக்ட்ரான் எங்க ஆகும்? அதே 2s. ஆனா அந்த தனிமம் 2s. ஸோ s ஆர்பிட்டால்ல ரெண்டாவது தொகுதி s தொகுதி 2s தொகுதி தனிமத்துக்கு பொசிஷன்ல போய் சேர்ந்து அதே மாதிரி அடுத்து இப்போ L வேல்யூ 2 வேல்யூ இருக்கும். n வேல்யூ 2னா L வேல்யூ என்ன ஆகும்? 0 1. இப்போ 0க்கு முடிச்சிட்டோம். அதே மாதிரி 1னா p ஆர்பிட்டால். ஸோ p ஆர்பிட்டால்ங்கிறப்போ 2p ஆர்பிட்டால் ஆகும். சரியா? இப்போ p ஆர்பிட்டால். அப்போ அதுக்கு வந்து m வேல்யூ பார்த்தாச்சு அப்படின்னா -1 0 +1. இப்போ -1 அப்படின்னா அது ஒரு ஆர்பிட்டால். இப்போ 2pனா 3 வேல்யூ இருக்கும் போது அதுல 1வது எலக்ட்ரான், ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான் எங்க போகுது? p ஆர்பிட்டால்ல முதல் எலக்ட்ரான் 2px. சரியா? அப்போ அதனுடைய தனிமம் போரான். போரான்னா 5, 1s2 ps2 2p5. ஸோ 5வது தனிமம் இருக்கக்கூடிய இடம் p தொகுதி. p தொகுதியில முதல். அதே மாதிரி 6வது. சரியா? இப்போ 0 இரண்டாவது எலக்ட்ரான். சரியா? 2py கார்பன். p ஆர்பிட்டால்ல எலக்ட்ரான் ஃபில் ஆயிடுச்சு. அடுத்து பார்த்தாச்சு அப்படின்னா -1 போட்டாச்சு, 0 போட்டாச்சு. இப்போ 1ங்கிறது 2pz. ஸோ மூணாவது ஆர்பிட்டால். 2pல மூணாவது ஆர்பிட்டால். 3 ஓரியன்டேஷன் இருக்கு. px, py, pz. இப்போ pzல வருது. இப்போ 1s2 2s2 2p6 2p3 1s2 2s2 2p3. ஸோ p ஆர்பிட்டால்ல மூணாவது இடத்துல நைட்ரஜன். ஸோ நைட்ரஜனோட பொசிஷன் இது. அதே மாதிரி தான் அடுத்தடுத்து. இப்போ 4வது எலக்ட்ரான் எங்க போகும்? 2pxல. ஆல்ரெடி இதுதான் என்ன விதின்னு சொல்லி இருக்கிறோம்? கூண்டு விதி. சம ஆற்றல் இருக்கக்கூடிய ஆர்பிட்டால்ல ஒற்றை எலக்ட்ரான் நிரம்பிய பின்புதான் இணை சேர்தல் நடைபெறும். ஸோ ஆஃப் பதத்துவன் படி 1s ஃபில் ஆச்சு, 2s ஃபில் ஆச்சு, அதுக்கப்புறம் 2p. ஸோ 2pல 2px 2py 2pz. அதுக்கப்புறம் தான் 4வது எலக்ட்ரான் 2pxல பேர் ஆயிடும். இதுதான் சரி. இதே மாதிரி அதனுடைய பொசிஷன் அதே மாதிரி உனக்கு என்ன வரும்? அடுத்தடுத்து 5வது எலக்ட்ரான் அது வாங்கிடலாம். 6வது எலக்ட்ரான். இப்போ மொத்தம் 6 எலக்ட்ரான்கள் p ஆர்பிட்டால்ல இருக்கலாம். ஸோ p தொகுதியில பார்த்தாச்சு அப்படின்னா 6 தொகுதிகள் வந்து நம்ம ஒதுக்கி. அதே மாதிரி இப்போ n is equal to 3 அப்படிங்கிறப்போ உங்களுக்கு தெரியும் 3னா L வேல்யூ 0 இருக்கலாம், 1 இருக்கலாம், 2 இருக்கலாம். இப்போ 0னா s ஆர்பிட்டால், 1னா p ஆர்பிட்டால், 2னா d ஆர்பிட்டால். இப்போ s ஆர்பிட்டாலை பத்தி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இதுல ஒரு ஓரியன்டேஷன். இப்போ 3s. மூணாவது ஆற்றல் மட்டம் அப்படின்னா அது வந்து மூணாவது தொடர்ல தான் இதை வைக்க முடியும். சரியா?
11வது எலக்ட்ரான் வந்து எங்க போக போகுது? 3வது இடத்துக்கு, 3வது தொடர்ல போகும். ஏன்னா 3s ஃபில் ஆகும். அந்த அணு எங்க போக போகுது? பொசிஷன் பாருங்க. அதே மாதிரி 4வது எலக்ட்ரான். சரியா? தேர்ட்ல 2வது அப்ரோச் 3s2 முடிஞ்சு வச்சு. அடுத்து உங்களுக்கு என்ன வரும்? p ஆர்பிட்டால். ஸோ p ஆர்பிட்டால்ல -1 0 +1. அதே மாதிரி தான் உங்களுக்கு 2pxல ஒன்று அதனுடைய பொசிஷன் இது, 2p yல ஒன்று அதனுடைய பொசிஷன், அதே மாதிரி 2p zல ஒன்று அதனுடைய பொசிஷன். ஸோ இது மாதிரி நம்ம வந்து என்ன பேரிங் அதுக்கப்புறம் தான் நடக்குது. இதுதான் வந்து கூண்டு விதிப்படி பேரிங் ஒற்றை நிறுவுதல் போறதுக்கு அப்புறம் தான் நடக்குது. ஸோ இது மாதிரி என்ன தனிம வரிசை அட்டவணையில அதனுடைய இடத்தை வந்து நம்ம வந்து என்ன பண்றோம்? ஃபில் பண்றோம். அடுத்து டி ஆர்பிட்டால். 4s ஃபில் ஆனதுக்கு அப்புறம் தான் 3d ஃபில் ஆகும். ஏன்னா ஆற்றலின் ஏறு வரிசையில் தான் ஃபில் ஆகும். 4s விட 3dக்கு ஆற்றல் அதிகம். ஸோ 4s முதல்ல ஃபில் ஆகுது. 4sல உள்ள எலக்ட்ரான் ஆல்ரெடி ஃபில் ஆனதுக்கு அப்புறம் 4sல 2 எலக்ட்ரான் ஃபில் ஆனதுக்கு அப்புறம் 3dக்கு வரும். 3d பார்த்தாச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து எத்தனை இருக்குது? 5ல உங்களுக்கு 10 எலக்ட்ரான். இது மாதிரி அப்படியே என்ன ஆகும்? தொடர்ந்து ஃபில் ஆகும். ஸோ இப்படித்தான் ஆவர்த்தன அட்டவணையானது அமைக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இதை நீங்கள் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். சரியா? ஸோ இதனுடைய பின்பகுதி ஆவர்த்தன அட்டவணை அப்படின்னா கண்டிப்பாக குவாண்டம் எண், அதை முதல் கால் பகுதியில் சொல்லியிருக்கிறோம். அதுதான் வந்து பிரெயின் ஆஃப் தி பீரியாடிக் டேபிள். சரியா? அடுத்து அந்த எலக்ட்ரான்கள் எவ்வாறு நிரம்புகின்றது என்பதை சொல்வதற்கு 3 விதிகள் இருக்கின்றது. ஆஃபா தத்துவம். ஆஃபா தத்துவம்னா எலக்ட்ரான்கள் ஆர்பிட்டால்களில் அதனுடைய ஆற்றல்களின் ஏறு வரிசையில் தான் நிரப்பப்படும். குறைந்த ஆற்றல் கொண்ட ஆர்பிட்டால்களில் முதலில் எலக்ட்ரான் நிரப்பப்படும். பின்பு அதிகரிக்க ஆற்றல் அதிகரிக்க அடுத்தடுத்த ஆர்பிட்டால்களில் நிரப்பப்படுகிறது. ஆஃபா தத்துவம். பவுலியின் தவிர்க்கை தத்துவம் என்பது எந்த ஒரு ஆர்பிட்டால்ல இருக்கக்கூடிய 2 எலக்ட்ரான்களுக்குமே 4 குவாண்டம் எண்களும் ஒரு மாதிரியாக இருக்காது. அதனாலதான் ஒரு ஆர்பிட்டால் எடுத்துட்டோம்னா அதுல 2 எலக்ட்ரான் இருக்கலாம். ஒண்ணு கடிகார திசையில் சுற்றும், இன்னொன்னு கடிகார திசைக்கு எதிர் திசையில் சுற்றும். இதுதான் பவுலியின் தவிர்க்கை தத்துவம். கூண்டு விதி அப்படிங்கிறப்போ பி ஆர்பிட்டால் டி ஆர்பிட்டால்ல எலக்ட்ரான்கள் நிரப்பும் பொழுது கூண்டு விதியை பின்பற்றும். கூண்டு விதினா என்ன? சம ஆர்பிட்டால்கள், சம ஆற்றல் கொண்ட ஆர்பிட்டால்களில் எலக்ட்ரான்கள் நிரம்பும் பொழுது ஒற்றை எலக்ட்ரான் நிரம்பிய பின்புதான் இணை சேர்தல் நடக்கும். இதுதான் வந்து காட் ஆஃப் தி பீரியாடிக் டேபிள். இந்த 3 விதிகளின் படிதான் எலக்ட்ரான்கள் நிரப்பப்படுகின்றன. அதன் அடிப்படையில் தான் இந்த பீரியாடிக் டேபிள்ல நம்ம என்ன பண்ணிருக்கோம்? இந்த ஆவர்த்தன அட்டவணையில தனிமைகளை வரிசைப்படுத்தி இருக்கின்றோம். ஸோ ஆவர்த்தன அட்டவணையினுடைய பொசிஷன், அந்த அணு இருக்கக்கூடிய தனிமம் இருக்கக்கூடிய இடம் தெரிந்தால் போதும் அதனுடைய எலக்ட்ரான் அமைப்பை நாம் சொல்ல முடியும். எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஸ்கிரீனை பாருங்க. இப்போ அலுமினியத்துக்கு அடுத்து இருக்கக்கூடிய முதல்ல கார்பனுடைய எலக்ட்ரான் அமைப்பு சொல்லுங்க பார்ப்போம். கார்பனுடைய எலக்ட்ரான் அமைப்பு எப்படி சொல்லுவீங்க? முதல்ல வந்து 1s1 கடந்தாச்சு, 2 கடந்தாச்சு. அப்படின்னா 1sல 2, 1s2 கடந்தாச்சு. அடுத்து 2sல 1 2, அப்படின்னா 2s2 கடந்தாச்சு, 2p1. அப்ப எந்த தனிமத்துக்கு எலக்ட்ரான் அமைப்பு கேட்டேன்? எந்த தனிமத்துக்கு இப்ப எலக்ட்ரான் அமைப்பு கேட்டேன்? கார்பன். கார்பன் எத்தனாவது இடத்துல இருக்குது? Pல 2வது இடத்துல இருக்குது. அப்படின்னா 2p2. அப்படின்னா என்ன சொல்ல போறார்? 1s2
இதை பார்த்து அப்படியே கடந்தே வந்துடலாம். 2s2 2pல 2p2. புரியுதா? சோ இதே மாதிரிதான். இப்ப யாராவது ஒருத்தர் மெக்னீசியத்தினுடைய எலக்ட்ரான் அமைப்பு சொல்லுவோம். அப்போ மெக்னீசியம் எங்க இருக்கு அப்படின்னா இங்க இருக்குது மெக்னீசியம். இதெல்லாம் கடந்து வருது மெக்னீசியம். முதல் தொகுதியில கடந்து வந்துருதுல, அப்படின்னா வந்து முதல் தொடர் அப்படின்னா 1s2 முடிஞ்சு வச்சு, 2னா 2s2 2p6. இப்போ 3sல ரெண்டாவது இடத்துல இருக்கு அப்படின்னா 3s2. ஸோ இது மாதிரி அதனுடைய பொசிஷனை பார்த்து நம்மளால வந்து என்ன பண்ண முடியும், எலக்ட்ரான் அமைப்பு சொல்ல முடியும். அதுலயும் முக்கியமா இந்த மாதிரி எலக்ட்ரான் அமைப்பு சொல்றப்போ இந்த என்னத்த சொல்லுவாங்க, இது மந்த வாயுக்களினுடைய எலக்ட்ரான் அமைப்பை நீ அப்படியே கட்டம் போட்டு சொல்லிடலாம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ மெக்னீசியம் சொல்லணும்னு வச்சுக்கோங்க, அது 3வது தொடர்ல இருக்குது. 2வது தொடர்ல கடைசியா என்ன இருக்குது, நியான் 10 எலக்ட்ரான்கள் இருக்குது. மெக்னீசியம்னா 12. அப்படின்னா நியான் அப்படின்னு போட்டுட்டு என்ன பண்ணிடலாம், நியான் அப்படின்னா அதுக்கு மீனிங் என்ன, 10 எலக்ட்ரான்கள் நியானினுடைய எலக்ட்ரான் அமைப்பு மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் எத்தனாவது தொடர் அப்படின்னு பாரு, சரியா? 3வது தொடர்ல 2வது இடம் அப்படின்னா 3sல 2வது 3s2 நியான் 3s2 அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா மெக்னீசியத்தினுடைய எலக்ட்ரான் அமைப்பு முடிஞ்சிடும். ஸோ அதே மாதிரி இப்போ டி வருது அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் டி அப்படின்னா அது 3D. புரியுதா? ஃபர்ஸ்ட் டி ஆர்பிட்டல் 3D தானே, அது 4s ஃபுல் ஆனதுக்கு அப்புறம் தான் 3D வரும். சரியா? இப்போ இது 5s ஃபுல் ஆனதுக்கு அப்புறம் தான் 4D. இப்போ யாராவது ஒருத்தர் ஸ்காண்டியத்துக்கு முதல் டி தொகுதி தனிமங்கிறது ஸ்காண்டியம், அதனுடைய எலக்ட்ரான் அமைப்பு சொல்ல முடியுமா? அது எத்தனாவது தொடர்ல இருக்குது ஸ்காண்டியம்? இல்ல 4வது தொடர்ல இருக்குது. முதல்ல ஹைட்ரஜன் 3d1. வெரி குட். சோ முதல் டி அப்படிங்கிறது 3d1. சரி, அது எத்தனாவது தொடர்ல இருக்குது? அதுல மொத்தம் 21 எலக்ட்ரான்கள் இருக்கும். புரியுதா? சோ 3d1 அப்படின்னா மொத்த எலக்ட்ரான்களை சொல்லணும்னா ரொம்ப ஈஸி. 3வது தொடர்ல கடைசியா என்ன இருக்குதுன்னா ஆர்கான். புரியுதா இல்லையா? ஆர்கானை போட்டு ஒரு ஸ்கொயர் பிராக்கெட் போட்டுட்ட அப்படின்னா என்ன மீனிங், 18 எலக்ட்ரான் ஆர்கான்ல இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு அர்த்தம். சரியா? ஆர்கானுக்கு அடுத்து என்ன இருக்குது, 4sல 2 கடந்தாச்சு அப்படின்னா 4s2. சரியா? அதுக்கப்புறம் 4வது தொடர்ல டி இருந்ததுன்னா என்ன டி ஆர்பிட்டால், அது 3d ஆர்பிட்டால். 3d ஆர்பிட்டால் எத்தனாவது இடத்துல இருக்குது, முதல் இடத்துலயே இருக்குது அப்படின்னா 3d1. இது ஆர்கான் 4s2 3d1. சோ இது மாதிரி எந்த பொசிஷன் சொன்னாலுமே உன்னால சொல்ல முடியும். இப்போ யார் ஒரு சேலஞ்ச் எடுத்துக்கிறா, இப்போ பி ஆர்பிட்டால்ல டி கடந்து வரணும். புரியுதா? உனக்கு அயோடின் சொல்லணும், அயோடினுடைய எலக்ட்ரான் அமைப்பு சொல்லணும். யாரு ரெடி? இப்போ முதல் அயோடின் எத்தனாவது தொடர்ல இருக்குது அப்படின்னா என்ன, 1 2 3 4 5வது தொடர்ல இருக்குது அயோடின். புரியுதா? அப்படின்னா 4வது தொடர்ல கடைசியில என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். புரியுதா? அயோடினுடைய அணு எண் 53. புரியுதா? இப்போ 4வது தொடர்ல கிரிப்டான் போட்டாச்சுன்னா 36 எலக்ட்ரான் அது வந்துடும். அதுக்கு அடுத்து உள்ள எலக்ட்ரான்களை கரெக்டா பார்த்து சொல்லணும். யாரு சொல்றா? 5s2 எங்க இருக்குது, 1 2 3 4 5. 5s2 5p5 இல்லடா, 5sக்கு அப்புறம் என்ன வருது, கிரீன் கலர்ல என்ன இருக்கு, இது வந்து டி. என்ன டி அது? 4d 5sக்கு அப்புறம் என்ன ஃபில் ஆயிருக்கும், 4d. 4dல 10 நடந்துருச்சுல, அப்படின்னா 4d 10. அதுக்கப்புறம் இது பி, 5வது தொடர்ல இருக்கக்கூடிய பி என்ன பி நம்பர் என்ன சொல்லணும், எஸ்க்கும் பிக்கும் ஒரே நம்பர் தானே வரும், 5p. 5pல எத்தனாவது இடத்துல இருக்குது, 5வது இடத்துல இருக்குது. அப்படின்னா என்ன சொல்ல போற, 5p5. அப்படின்னா என்ன சொல்லி இருக்கிற, கிரிப்டான் 5s2 4d10 4d10 5p5. வெரி குட். சரி, இப்போ உங்களுக்கு வந்து அந்த ஆவர்த்தன அட்டவணையோட அதாவது என்னது, ஆல்ரெடி இதுல ஏதாவது படிக்காம இருந்திருக்கியா பாரு, எல்லாமே நம்மளுக்கு தெரியும். ஆனா நம்மளுக்கு வந்து என்ன அப்படின்னா ஆல்ரெடி படிச்சத இப்ப இந்த இடத்துல இதுதான் காரணம் அப்படிங்கறத கார்லேட் பண்ணாம இருக்கும், தொடர்பு படுத்தி பார்க்காம இருக்கிறதுனாலதான் நம்மளுக்கு ஒரு கேப் கிரியேட் ஆகிருது. புரியுதா? இது ஒரு உதாரணம். சரியா? சோ அந்த கேப்பை ஐடென்டிஃபை பண்ணி அதை ரெக்டிஃபை பண்றதுக்கு
நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் வந்து என்ன பண்ணணும், ஒன்ன இன்னொன்னோட தொடர்பு படுத்தி பார்க்கக்கூடிய பழக்கம் இருந்தது அப்படின்னா இன்னும் டீப்பா வந்து நம்மளால படிக்க முடியும். சரியா? இப்ப இதுல நிறைய இருக்குது. பொசிஷனை வச்சு நம்ம வந்து இப்போ ஆக்சுவலா 1s தொகுதியை மட்டும்தான் நீ வந்து என்ன பண்ணியிருக்கிற, S தொகுதி தனிமங்கள் மட்டும்தான் 11th படிச்சிருக்க. இப்ப இங்க P தொகுதி தனிமங்கள் இருக்குது, D தொகுதி, F தொகுதி தனிமங்கள் வந்து இருக்குது. ஸோ அதனுடைய எலக்ட்ரான் அமைப்பெல்லாம் நீ பார்த்த மாத்திரத்திலே உன்னால சொல்ல முடியும். இது இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி படிக்கிற அப்படின்னா, அதாவது கனிம வேதியியல் படிக்கிற அப்படின்னா கண்டிப்பான முறையில் உனக்கு இந்த பீரியாடிக் டேபிளுடைய அமைப்புகள் தெரிஞ்சிருந்தது அப்படின்னாலே உன்னால நிறைய விஷயங்களை ஈஸியா வந்து என்ன பண்ண முடியும், ஆன்சர் பண்ண முடியும். அதனுடைய பண்புகளை வந்து உன்னால ஈஸியா சொல்ல முடியும். ஓகேப்பா, இப்போ புரிஞ்சதா? சப்பனா கரெக்டா கடைசியா கன்க்ளூஷன். சரி, ஒரு இந்த நவீன ஆவர்த்தன அட்டவணையில் இருக்கக்கூடிய தொடர்களின் எண்ணிக்கை எத்தனை? தொடர்களின் எண்ணிக்கை 7. தொகுதிகளின் எண்ணிக்கை 18. முதல் தொடரில் எத்தனை எலக்ட்ரான்கள், எத்தனை தனிமங்கள் வைத்திருக்கிறாங்க? 2 தான். ஏன் மூணாவது அங்க வைக்கல? மூளை என்னது, குவாண்டம் நம்பர் ஞாபகம் வந்துடணும். சோ 1s, புரியுதா? அதாவது அந்த 2 அணுக்களுக்கு தனிமங்களுக்கு மட்டும்தான் ஒரு முதன்மை கூடு இருக்கின்றது, ஹைட்ரஜனுக்கு ஹீலியத்துக்கும். இப்ப லித்தியம் வச்சோம் அப்படின்னா அதுல எத்தனை கூடுகள் இருக்கும்? முதன்மை கூடு 2 இருக்கும். 2 இருந்தா நம்ம எங்க தான் கொண்டு போயிடணும்? 2வது தொடரில் கொண்டு போயிடணும். அந்த பிபிடியில நீ பார்த்த அப்படின்னா உனக்கு வந்து ஈஸியா வந்து புரிஞ்சிருக்கும். புரியுதா? அந்த அனிமேஷன்ல பாக்குறப்போ புரியுதா? உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா வந்து கேட்கலாம். இப்போ இல்ல புரிஞ்சதா, இல்ல புரிஞ்சிருச்சு சார் அப்படின்னா இதுதான் வந்து பேசிக். இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில நீ வந்து ஒரு அணுவை பத்தி படிக்கணும் அப்படின்னா இது தெரிஞ்சிருக்கணும். புரியுதா? இதை வச்சுதான் ஆவர்த்தன பண்புகள் முதற்கொண்டு உனக்கு வரும். கூடுதா, குறையுதா, எலக்ட்ரான்கள் எங்க போகுது அப்படிங்கறதெல்லாம், மறைத்தல் விளைவு, இதெல்லாம் வச்சுதான் நீ வந்து என்ன பண்ற, அதனுடைய பண்புகளை வந்து படிக்கிற. சரியா? ஆவர்த்தன பண்புகள். சரியா? அதை பொறுத்து மற்ற பண்புகள் வந்து மாறும். சரிப்பா, இப்ப சொல்லுமா, புரிஞ்சிருச்சா? இது பயனுள்ளதாக இருந்ததா? இந்த பகுதி உனக்கு மாடல் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறோம். இது ஒரு ட்ரையல், அப்படித்தானே? இப்போ இன்னும் இது வந்து கனிம வேதியியல் படிக்கிறதுக்கு முன்னாடி இது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி கரிம வேதியியல் போகிறதுக்கு முன்னாடி, சரியா, கரிம சேர்மங்கள்னா என்ன, சரி, அச்சேர்மங்களை நம்மளால எழுத முடியுமா, அதுக்கு பேர் வைப்பது எப்படி அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் கரிம வேதியியலுக்கே போகும். இதெல்லாம் வந்து என்னதுன்னா பேசிக்ஸ். ஸோ இந்த பேசிக்ஸை நம்ம வந்து கண்டிப்பான முறையில் தெளிவாக இருக்கணும். உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேட்கலாம், ஏன்னா அதிக நேரம் ஆகிவிட்டது. சரியா? பயனுள்ளதாக இருந்ததாப்பா? ஓகேம்மா, மிக்க நன்றி. அடுத்தடுத்த லைவ் கிளாஸ்ல நீங்க வந்து என்ன பண்ணுங்க, அட்டன் பண்ணி பயன்பெறுமாறு உங்களை நேஷனல் பொறியியல் கல்லூரி நிர்வாகத்தின் சார்பாக உங்களை வரவேற்கின்றோம். சரியா? வாங்க, வந்து படிங்க. சரியா? கற்க கசடர படிங்க. புரியுதா? நன்றி, மிக்க நன்றி. கலந்து கொண்ட மாணவிகளுக்கு மிக்க நன்றி. அதே மாதிரி இதற்கு தந்த அனைத்து தலைமை ஆசிரியர்கள், அனைத்து பள்ளி தலைமை ஆசிரியர்கள், ஆசிரியர் பெருமக்களுக்கும் இந்த தருணத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சரியா? அடுத்தடுத்த வகுப்புகள் இது மாதிரி இப்போ நம்ம பள்ளி ஆசிரியர்களுடன் இணைந்தும் கல்லூரி ஆசிரியர்கள் உங்களுக்கு தர இருக்கின்றார்கள். நன்றி, வணக்கம். Thank you, sir. Thank you, sir.